கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May glory be to the name of the Lord. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மூன்றாம் நாள் மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். And we rejoice in the name of the Lord because God enabled us to meet you in this evening time. இன்றைய நம்முடைய கவனத்திற்கு For our concentration today, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். let us open up a Bible to Luke Gospel chapter 4. 38 39 வசனங்களை ஒரு விசை நான் வாசிக்கலாம். Once again we will read the verses 38 39. லூக்கா 44ஆம் அதிகாரம் 38 39. And he arose out of the synagogue and entered into Simon's house, and Simon's wife mother was taken with a great fever, and they besought him for her, and he stood over her and rebuked the fever, and it left her, and immediately she arose and ministered unto them. பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜூரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவள் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜூரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிட்டு உடனே அவள் எழுந்திருந்து அவளுக்கு பணிவிடை செய்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May glory be to the name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது நடந்த ஒரு சம்பவம். This is the incident took place when Jesus was alive on this very earth. நாம் இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு விரோதமான சக்திகளுக்கு கட்டளையிடுகிறார் என்பதை நாம் கவனித்து வருகிறோம். These days we are meditating in the scripture as to how God commands the evil spirit that is lingering in us. முதலாம் நாளிலே ஆண்டவர் அசுத்த ஆவிகளுக்கு நம்மை விட்டு விலகும்படியாக கட்டளையிட்டார். On the first opening day God rebuked the evil spirit that was in us and chided that spirit. இரண்டாம் நாளிலே இந்த அக்கறை பயணத்திலே ஒரு மனிதனை தடுக்கிற இரண்டு சக்திகள் காற்றும் கடலும் இந்த இரண்டு வல்லமைகளும் அமர்ந்து போகும்படியாக அவர் கட்டளையிடுகிறார். In the second day God commanded that God in our journey or in the voyage, because there was boisterous wind, God stilled or rebuked the wind and the water. It was still, waves receded and it was calm. அதை இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது மனித வாழ்வில் போராடுகிற பாவத்தையும் பாரத்தையும் குறித்து நாம் சிந்தித்தோம். And we have meditated this wind and the water signifies the heaviness or also the sin that beset us very easily. இங்கே வியாதியை நீங்கும்படியாக அவர் கட்டளையிடுகிறார். And herein Jesus commands or rebukes this sickness. ஆங்கிலத்தில் அதட்டினார் என்று சொல்லி இருக்கிறது. தமிழிலே அதை கட்டளையிட்டு அகற்றுகிறார் என்று சொல்லப்படுகிறது. In Tamil version, although it is not told as rebuked, but God commanded that spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May glory be to the name of the Lord. இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதனை சந்திக்கிற நான்கு சக்திகள். And four forces are meeting a man in this worldly life. ஒருவன் மனிதனாக இருந்தால் அவன் பிறந்ததிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் வரை இந்த நான்கு போராட்டங்களும் மாறி மாறி அவனை சந்திக்கிறது. And if a person is alive on the earth, he has to encounter all these four spirits always in his life. ஒன்று அசுத்த ஆவிகளுடைய போராட்டங்கள். Firstly, the wrestling or trial coming forth by இரண்டாவது பாவத்தினுடைய போராட்டங்கள். Secondly, problem because of sinning. மூன்றாவது பாரத்தினுடைய போராட்டங்கள். And thirdly, heaviness or yoke upon him. நான்காவது வியாதியினுடைய தாக்குதல். Fourthly, the attack of sickness on his body. இது ஜாதி மதம் என்று எதையுமே பார்க்காமல், படித்தவன் பாமரன் என்று பார்க்காமல் எல்லா மனிதர்களையும் சுழன்று தாக்கக்கூடிய ஒரு சக்திகள். These evil forces are not having partiality or respecting of persons. It will not look great or small, literate or illiterate. It shall come to universally to all. எப்படி ஆயினும் மரிக்கிறதுக்கு முன்பாக அவன் ஏதாவது ஒரு வியாதியிலே தாக்கப்பட்டு விடுகிறான். Before his death or demise, he has to encounter, he has to meet some of the sickness or pain. சில வயது வரும் பொழுது அவன் பாவத்தோடு போராட ஆரம்பிக்கிறான். When the people are getting or in teenage, that Satan is coming with the enticing or lust. குடும்ப பொறுப்புக்குள்ளே போகும் பொழுது அவனுக்கு பாரம் வந்து அழுத்துகிறது. When he is in the household affairs, that heaviness or household problem comes upon him. மற்றவருடைய பொறாமைகள் இன்னும் பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே அசுத்த ஆவிகளுடைய தாக்குதல் அவனுக்கு உண்டாகிறது. The evil forces trying to attack him because of the envy of the neighbors or the contemporaries. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இப்படி இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். Suppose you say I do not have any such problem, means you are not meditated upon your very life. இன்றைக்கு கூட சிறிய பிள்ளைகளை கூட பிசாசின் வல்லமைகள் தாக்குகிறது. In today even small children are being attacked by the devil. அதற்கு ஆள் வித்தியாசங்கள் கிடையாது. But it will not look whether it is a small or a இன்றைக்கு great கூட person. சின்ன வயசுலயே மிகுந்த வேதனையோடு தான் अनेகர் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். Right when they are young and led itself, they are having much suffering. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில காற்றுகள் பல விதங்களிலே வீசி உங்களுடைய வாழ்க்கை படகை அது தடுத்து நிறுத்துவதை உங்களால் உணர முடியும். And you can always sense that your voyage or your sailing is
is tossed because of the boisterous wind or tempest. இன்றைக்கும் கூட வியாதியஸ்தர்களாக உங்களில் அநேகர் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கலாம். Even in our midst also many people have come to the presence of the Lord with lot of sickness. அருமையானவர்களே, உங்களுடைய நிலவரம் என்ன? Oh dear people, what is your இந்த மாலை வேளையிலே பிசாசின் போராட்டமா? Is it the problem of devil? இல்லாவிட்டால் பாவத்தின் போராட்டமா? Or it is the wrestling because of the sin? இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு பாரத்தின் அழுத்துதலா? Or else it is a overweightage or heaviness upon? இல்லாவிட்டால் வாழ்க்கையில மனிதர்களுடைய போராட்டங்களா? Or it is the attacking of the contemporaries or people? இல்லாவிட்டால் துக்கங்கள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள் இவைகள் உங்களோடு போராடுகிறதா? Or you have been or you are encompassed with sufferings or pains or agonies? இல்லாவிட்டால் நீங்கள் வியாதியஸ்தர்களாக பிறந்து வியாதியஸ்தர்களாகவே வளர்ந்து கொண்டு வருகிறீர்களா? Or else is it so that you are born with sickness or you are toiling with the ailments? வியாதி என்பது மனிதனோடு மிகவும் வேகமாக போராடுகிற ஒரு சக்தி. And the sickness is one thing that will be resisting to the core the man's body. இன்றைக்கும் கூட வியாதியஸ்தர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். There are many people are seized with sicknesses. ஏதாவது ஒரு வியாதி அவனை தடும், இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு பலவீனம் அவனை தாக்கி இருக்கும். And one sickness or some infirmity or weakness shall surely touch any man. வியாதியஸ்தர்கள் எல்லாம் கைகளை வைத்துங்கன்னு சொன்னா ஒரு சிலர் கை வைத்துவீங்க. வீக்கான இருக்கிறவங்க எல்லாம் கை வைத்துங்கன்னா எல்லாரும் கை வைத்திருவீங்க. Suppose if I am bidding you to raise your hand, if you are sickness, some people's hand will come. But if I say some are weak, means all will be raising your arm. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கிறது. But all of us are having some weakness or the other. உட்கார்ந்திருக்க முடியாது. We cannot be seated for a long time. உட்கார்ந்தால் எழும்ப முடியாது. And if you are seated for a while, உடனே நடக்க முடியாது. we cannot walk immediately. ஒரு சிலருக்கு சேர்ல தான் உட்கார முடியும், கீழே உட்கார முடியாது. Some people can be seated at the chair, cannot be sitting on the இது mat. குறைகள் அல்ல பிரியமானவர்களே. Beloved people, this is not shortcomings. இவைகள் எல்லாமே பலவீனத்தினுடைய இல்லாவிட்டால் வியாதியினுடைய துவக்கங்கள். This is just the beginning of your sickness or ailments. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? But what Jesus did here, எவைகள் மனுஷனோடு போராடுதோ அந்த வல்லமைகளுக்கு மேல் அவர் அதிகாரம் உள்ளவராக, கட்டளையிட்டு அகற்றக்கூடிய சக்தி உள்ளவராக இந்த மாலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறார். but this evening time God has come with almighty power to dispel all the fear or the pains or agony what he has. ஆண்டவர் எனக்காகவே கட்டளை இருக்கிறார் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. உங்களுடைய மைண்ட் மனத நிலையை ஒருமனப்படுத்திக் கொள்ளுங்கள். And you concentrate your mind unto God. அவசியம் இல்லாமல் எழும்ப வேண்டாம். And please unwarrantingly don't get up. அவசியம் இல்லாமல் திரும்ப வேண்டாம். And unwantedly don't walk. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை உனக்குள்ள விடாமல் ஒரு ஆவி போராடுகிறதை நான் உணர்கிறேன். But I can sense the word of God should not be germinated in you. Spirit is attacking. பிரியமானவர்களே, எத்தனை வருடம் நீங்கள் வியாதியிலே இருக்க முடியும்? And how long you can linger in a sickness? ஒரு சிலரை வியாதி என்பது அது பிடித்து விட்டால் அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அந்த வியாதி தான். Suppose a person be seized with some of the sickness, he will be terminally, he is going to die of the sickness. இந்த வியாதிகளுக்கு வருஷங்கள் கூட பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible also says about the enduring time that he had sickness. ஒரு மனிதன் 8 வருடமாக திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தான். One person had the palsy or the paralytic attack for 8 years. ஒரு பெண் 12 வருடமாக பெரும்பாடு வியாதியினாலே தாக்கப்பட்டிருந்தாள். One woman in question had issue of blood for 12 long years. இன்னொரு ஒரு பெண் 18 வருடமாக நிமிர முடியாத கூனியாக இருந்தாள். One woman in question were crooked or hunchbacked for 18 long years. இன்னொரு மனுஷன் 38 வருடமாக நடக்க முடியாமல் பெதஸ்தா குளத்தண்டையிலே மண்டபத்திலே கிடந்து கொண்டிருந்தான். One person was by the side of Bethesda, but he was laid for 38 long years. இயேசு அவனை தேடி வந்தார். But Jesus besought him. அவருடைய மனதிலே தோன்றினது என்ன தெரியுமா? You know what was in the mind of Jesus? அவன் வெகுகாலம் வியாதியஸ்தன் என்பதை அவர் அறிந்தார். And he was able to perceive that he had been in the sickness for a long time. வியாதியஸ்தன்லயே அவன் சீனியரான வியாதியஸ்தன். He will be the senior most sickness what Jesus saw. ஏன்னா அவனால அந்த குளத்துக்கிட்ட போக முடியல. He was unable to go deep into the அப்படியே போனாலும் அந்த தேவதூதன் கலக்கும் பொழுது காலை வைக்க முடியவில்லை. And although he will be able to go, but there was no time for him to go when the water is troubled. அவனை குடும்பம் கைவிட்டு விட்டது. The family has let go. சமுதாயம் கைவிட்டது. The society rejected him. இப்பொழுது அவன் ஒன்றே நாடி இந்த குளத்தண்டை வந்தான். With one confidence, one hope, he is by the side of Bethesda. இங்கே போனால் சுகம் கிடைக்கும். If I go here, I shall be healed. இப்போ அதுவும் கூட எட்டாக்கனியாக மாறிவிட்டது. Now this is he is unable to pluck the அவன் fruit. கடைசியாக அந்த நம்பிக்கையை இழந்தவனாக நேரே போய் மண்டபத்திலேயே கடந்து விட்டான். Now he is by the side of the porch. He was hopeless there. எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். Consider his plight or agony. நம்பிக்கையற்ற நிலவரத்தில் கிடந்த மனிதனை இயேசு தேடி வந்தார். But he was in a hopeless state, but Jesus besought this man. நீங்கள் பிரியமானவர்களே, இயேசுவின் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Beloved people, onset you must realize the power of Jesus. அவருக்கு இருக்கிற அந்த சுகமாக்கும் சக்தியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். And you must perceive and sense the power that Jesus had to heal
the sickness. மனிதனை குணமாக்கும்படியாக தான் அவர் ஒவ்வொரு அடியும் பட்டுக்கொண்டார். And Jesus took upon him all the nail prints because of the sickness of us. நம்முடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக காயப்பட்டார். And he was wounded for our transgression and for our iniquities he was bruised. நம்முடைய வியாதிகளை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். And it has been recorded he carried all our sicknesses upon the cross. நம்முடைய பலவீனங்களை அவர் அந்த சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். And he accepted all our weakness or infirmity on the cross. நமக்கு சமாதானத்தை உண்டுபண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். And he also took upon the chastisement that was to come against our peace. ஆனபடியால் ஒவ்வொரு வியாதியையும் குணமாக்க அவருக்கு சக்தி இருக்கிறது. Therefore he is all powerful to heal all manner of sickness. நீங்கள் எந்த வியாதிகளாக இருந்தாலும் சரி, You may be person having any type of sickness. நீங்கள் சரியாக தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டே வந்தால், But correctly if you take the word of God in your hand, ஒன்று இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கும் பொழுதே உனக்கு சுகம் உண்டாகும். when the word of God comes and touches you, you shall be healed. இல்லாவிட்டால் இந்த கூட்டம் முடியும் பொழுது தேவனுடைய தொடுதலை நீ உணர்வாய். Or else when the closer of the meeting you shall sense that God is touching you and healing you. இந்த இரண்டிலே ஏதாவது ஒன்று நடைபெறாத பட்சத்திலே நீ இந்த தேவ சமூகத்தை சரியான விதத்தில் அனுபவிக்கவில்லை. Suppose you are not tasted the two experience, that means you are not tasted the sweet presence of the Lord. ஏனென்றால் சில வியாதிகள் தீரா வியாதிகளாக மனிதனுக்கு இருந்து விடுகிறது. But some of the sickness we call it as an incurable ஒரு sickness. சிலருக்கு அது தீரா வியாதியாக மாறுகிறது. Some people are saying it is an incurable sickness for me. என்ன ஜெபித்தாலும், And although they are praying என்ன much, உபவாசம் they போட்டாலும், are fasting and praying, எந்த வல்லமையுள்ள பாஸ்டர் தலையில கை வச்சாலும், powerful pastor laying up their hand, ஆனாலும் அவர்களுக்கு அது தீராத வியாதியாக மாறுகிறது. it is almost a terminal sickness for them. 41ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனத்திலே ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார்கள், தீரா வியாதி அவனை பிடித்து விட்டது. And 48 first Psalm and 8th verse he says he was seized with the incurable sickness. இவன் இனிமேல் எழும்ப மாட்டான். He will not rise up again. அந்த அளவு அந்த வியாதி அவனை முழுவதும் ஆதிக்கம் செலுத்தி விட்டது. The disease almost cleven unto him and fastered him, nailed him to the bed. இரண்டாம் ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 Kings 13 chapter 14th verse. அந்த வியாதி அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய், வாழ்க்கையவே முடிக்கக்கூடிய வியாதியாக வந்து விட்டது. That was the sickness came upon him as a terminal sickness. He has finished. பிரியமானவர்களே, வியாதியை நீங்கள் அதிகமாக சலுகை காட்டக்கூடாது. And you must not give excuses when the sickness comes to us. ஒரு சிலர் வியாதிக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பார்கள். Some people will give some honor to the sickness. இன்னைக்கு மனித சமுதாயம் என்னன்னு தெரியுமா? நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன், 3 லட்சம் ரூபாய் செலவழிச்சேன், 3 லட்சம் ரூபாய் வேஸ்டா போச்சுங்கிறது அந்த அறிவு வரல. கடன் வாங்கி கூட நான் செலவழிச்சிட்டு வந்தேன்னா அது ஒரு பெருமையா தான் சொல்லிட்டு வரானே தவிர எனக்கு இப்படி ஒரு நஷ்டம் வந்ததுன்னு அவனால சொல்ல தெரியல. Today man in the society will be very proud of saying I went to this hospital, I lakhs of rupees on the medicine, he will say, but he will not say I wasted my money. பிரியமானவர்களே, நம்மிலும் கூட அநேகர் வியாதி வந்தால் நாம் செத்து போய் விடுவோம், பரலோகம் போய் விடலாம், சீக்கிரமாக போக ஒரு வழி என்று தான் நாம் எண்ணிக்கொள்கிறோம். And when some of us sadly we think in this way, because of the sickness I shall die soon, I will go to heaven. பாஸ்டர் டி.யு. தாமஸ் அவர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். But you must be knowing about Pastor T.U. Thomas. அவர் சின்ன பிரதராக இருக்கும் பொழுது When he was a small brother, மும்பையிலே அவர் ஊழியம் செய்து வந்தார். he was serving the Lord in Mumbai. அவருக்கு சுகர் வியாதி தாக்கி விட்டது. And he had this diabetes. ஆளை அது உருக்கி விட்டது. And he was almost becoming அவர் ஒரு பரிசுத்தவான். He was a saint. அவருடைய வெளிப்படுத்தல் எப்படியாக இருந்தது? You know what was his revelation on that time? ஆண்டவர் நம்மை சீக்கிரமாக சேர்க்க விரும்புகிறார் போல இருக்கிறது. Oh, it is so that God wants to gather me very soon. அதனால தினமும் ஜெபித்து அந்த வியாதியில ஊழியம் செய்ய முடியாத பட்சத்துல அவர் அதிகமாக ஜெபித்து தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருந்தார். Therefore he was unable to minister unto the Lord, but he was praying much so that he was getting ready to meet the Lord. அந்த வியாதி அவரை ஜெபத்துக்கு கூட போக முடியாத அளவு பலவீனப்படுத்தி விட்டது. And it gave him immense infirmity that he could not go for prayer. ஒரு ஜெபமும் பண்ண முடியாது, ஒரு ஊழியத்துக்கும் போக முடியாது, ஒரு ஜெபத்துல கலந்து கொள்ள முடியாது. அவ்வளவு தூரம் அவரை பலவீனப்படுத்தினால் அவர் மரணத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பித்தார். And he was sitting towards the death, the terminal death, because of the sickness that he had. இப்படி ஒரு நாள் காலையில 4 மணி ஜெபம் ஹால்ல நடந்து கொண்டிருந்த பொழுது, morning 4 o'clock there was a praising in the hall. அவரால் எழும்பி போக முடியாமல் படுக்கையிலே உட்கார்ந்து ஜெபித்தார். And he was laid down in the bed, but he was praying from that place. அப்பொழுது திடீரென்று அவருக்கு உள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியே வந்து நின்றது. One evil spirit came out of him and stood before him. இவருக்கு நன்றாக புரியுது, தனக்குள்ள இருந்து ஒரு ஆவி வெளியே வருகிறது, ஒரு ஆள் போல நிற்கிறது. That pastor was able to see a spirit has come out of me, and like a figure it was standing black. அவருக்கு ஒண்ணுமே புரியல. He was unable to understand. இது எப்படி நமக்குள்ள இருந்தது? How the black man was within me? எப்படி வெளியே வந்து நிக்குது? How he has come out of me? உடனே ஆவியானவர் மேல இருந்து பேசுறார், இதுதான் உனக்குள்ளே இருந்து உன்னுடைய வாழ்க்கையை ஊழியத்தை அழிக்க முடியாக இருந்த சுகர் வல்லமை, சர்க்கரை வியாதின்னு சொன்னார். And God said, this is the spirit, the diabetes that is as a spirit within you with darkness and destroying your ministry. அந்த வார்த்தை கேட்ட உடனே ஒரு அபிஷேகம், இந்த ஆவி அப்படியே வெளியே போய்
பக்கத்துல இருக்கிற கோவில் வழியாக போய்விட்டது. And when he listened to the voice of the Lord, there came an anointing upon him. This spirit departed and went to some அடுத்த temple. செகண்ட் இவருக்கு விடுதலை கிடைத்து விட்டது. And next moment that he was healed. அவருக்கு அந்த பழைய தாகம் வேகம் ஒண்ணுமே கிடையாது. And now he did not have the thirstiness or hunger what he had. உடனே அவர் சொன்னாரு, இது வியாதி, இது பிசாசு, கர்த்தரே அதை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டார். And he said, this diabetes is a devil, but God has delivered me now. உடனே எழும்ப முடிந்தது. And he was able to rise up. தன்னுடைய வேலைகளை செய்ய முடிந்தது. He was able to swiftly do his work. எல்லாத்தையும் சொன்னாரு. And he narrated everything. வீட்டுக்கு ஃபோன் பண்ணாராம். And he rang up to home. அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு சொன்னாராம், இது வந்து பாரம்பரிய, அவங்களுக்கு சுகர் இருந்ததா. And mother also had diabetes, so he rang up to mother. எனக்கு கர்த்தர் சுகமாக்கிட்டார், அது பிசாசு, இது வியாதி அல்ல பிசாசு என்று சொன்னார். He said this diabetes is not a devil, it is a sickness, but is a devil, but God healed me. எல்லாரும் சொன்னாங்க, அப்ப உனக்கு சுகர் போயிருச்சுனா டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. And all people told pastor, you go get yourself tested. எப்படி டெஸ்ட் ஊழியக்காரர் போய் எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்? How servant of God can visit the hospital test? நான் ஆண்டவரை சந்தேகப்பட விரும்பல, கர்த்தர் சுகமாக்கி விட்டார்னு சொன்னார். I cannot doubt integrity of God, but God healed me. இவர் சுகமாக்கப்பட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே மேலிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்தது, வெளிநாட்டுக்கு உங்களுக்கு ஊழியத்துக்கு மாற்றுகிறோம் என்று. And when he was healed, the message was flashed to the headquarters. They said you have been transferred to foreign country. இப்பொழுது அவர் மெடிக்கல் செக்கப்புக்கு போக வேண்டிய ஒரு கண்டிஷன். Now he has to go for a medical checkup before அங்கே போன பொழுது when he visited doctor, அவருக்கு சுகரே இல்லைன்னு ரிசல்ட் கொடுத்தான். result gave no sugar for him. அதுக்கு பிறகு ஃபாரின்ல ஊழியம் செய்து நம்முடைய சபையினுடைய பிரதான பாஸ்டராக மாற்றப்பட்டார். And he went to minister to the Lord in the foreign countries. He became the chief pastor. வியாதிக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கிறது என்பது தான் உங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்றேன். I am narrating the incident. Behind every sickness there is a demon sitting அது behind. பாஸ்டர்னு பார்க்காது, விசுவாசின்னு பார்க்காது. It will not consider whether it is pastor or a believer. ஆனா நீங்க அதை சரியான விதத்துல பகுத்தறிந்து நீங்கள் அதை எதிர்த்தால் இந்த ஆவி இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். But correctly, appropriately, if you are able to discern, God shall set you free and deliver you. சில வியாதிகள் ஒரு மனிதனை மரணத்துக்கு நேராக இழுக்கிறது. Some of the sickness shall grab a man towards death. சில வியாதிகள் அவர்களுக்கு மறுபடி வந்து ஹாஸ்பிடலா போய் இவங்க வியாதியஸ்தராவே மாறிடுறாங்க. And some of the sickness will take him from doctor to doctor and he will be altogether a sickly person. லூக்கா 4:40 நீங்கள் பார்க்கும் பொழுது, And Luke 4:40. மருத்துவர்களால் வருத்தப்படுத்தப்பட்ட ஒரு வியாதியஸ்தன். And she had a sickness that she was sorely grieved by physicians. ஒண்ணுக்கு மருந்து எடுத்த உடனே அது வந்து ஒரு பக்க விளைவை உண்டு பண்ணி போய் விடுகிறது. And because of one drug he had some side effect. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இப்படி வியாதியஸ்தர்களாக இருக்கிறீர்கள்? How many of you are seized with some sickness? உங்களுக்கு வியாதி எப்படி வந்தது நீங்க பார்க்க வேண்டும். But you must consider how the sickness came to me onset. நாம வந்து ஆவிக்குரியவளாய் மாறிவிட்டோம். And we have become spiritual people. நமக்கு ஆவிக்குரியமான பிறகு வியாதினா அதுக்கு ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். But if there is a sickness means I must diagnose why this sickness came to me. ஏன் ஜலதோஷம் வந்துச்சு? Why it has come to me? தண்ணி மாறிடுச்சுங்கறான். Oh, water, I changed the water. உடனே நம்ம அதுக்கு வந்து நமக்கு டிசைனிங் ஸ்பிரிட், அந்த பகுத்தறிவின் ஆவி வேலை செய்யுது. And the discerning, our human discerning spirit says it is because of water. அதனால தண்ணி மாறிட கூடாதுன்னு பாட்டில கையில தூக்கிட்டே தெருல சுத்துறான். Therefore they were carrying some mineral water always in the streets. பிரியமானவர்களே, இதுல நமக்கு புரியுது. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்திலே வியாதி வந்து ஏன் நம்மை தாக்குகிறது? But we are able to find out this, but why spiritually sickness comes to us? இரண்டாம் ராஜாக்கள் 1:2 வசனத்திலே ஒரு ராஜா வியாதிப்பட்டதுக்கு காரணம் அவன் விழுந்ததினாலே, விழுகை சம்பவித்ததினாலே அவனுக்கு வியாதி வந்தது. In 2 Kings opening chapter 2nd verse, a king fell from lattice, because of that he was seized with sickness. ஆவிக்குரிய நிலையில இருந்து எப்பொழுது நீங்கள் ஆதி அன்பிலிருந்து விழுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் வியாதிகளுக்கு உங்களுக்குள்ளே இடம் உண்டாகிறது. In the spiritual plane, whenever you fall, slip from your spiritual life, there is sickness going to come. நான் எழுத்தின் பிரகாரமான அந்த வியாதி இந்த வியாதிக்கு நான் டாக்டர் மாதிரி நான் பேச விரும்பவில்லை. I don't want to speak like a doctor that this is the sickness, this is the healing. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் வியாதி அனுமதிக்கப்படுகிறது? Why sickness has been authored to come within us, that is a அதுக்கு ஒரு காரணம் நம்முடைய விழுகை தான் அதுக்கு காரணம். Only our slipshod or fall in the spiritual life. கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து நீ விழுந்தாய். And you are departed from Christ and fallen from grace. இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நீ யோசித்து பார். And you must ponder and find out from which grace, which இந்த ராஜாக்கள் சொல்லப்பட்டது அவன் கிராதியில ஏன் போய் நிக்கணும்? and why he must claim upon the lattice. நீங்க யோசிச்சு பாருங்க. And consider கிராதியிலிருந்து அவன் கீழே விழுந்து அவன் வியாதிப்பட்டவனாய் மாறினான். like a parapet wall like lattice, but why he must, a king must ascend upon நம்முடைய that. வாழ்க்கையிலே நாம் சரியான விதத்திலே நாம் விழுந்து போகும் பொழுது வியாதி நம்மை பிடித்து நம்மை மரணத்துக்கு நேராக இழுக்கிறது. And whenever we are having a slipshod, the devil grabs us into sickness. இரண்டாம் நாளாகமம் 16:12 வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 Chronicles 16 chapter 14th verse. அங்கே ஒரு ராஜா கால்களில் வியாதிப்பட்டு மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தான். One king in quest
question, he was seized with some sickness in his limbs and he was nigh unto இது death. நம்முடைய நடக்கை சரியில்லாததை காண்பிக்கிறது. And his conversation, his walking is not right. நம்முடைய ஜீவியம் சரியில்லாத பட்சத்திலே வியாதிகளுக்கு தேவன் நம்மை அனுமதித்து விடுகிறார். And God said, let us go into sickness when your life is not correct. சத்தியத்தின்படி உள்ள நடக்கிற தன்மை உனக்கு இருக்க வேண்டும். And you must have the walking conversation according to the oracle of என் God. பிள்ளைகள் உட்காரு, சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேற ஒன்றும் எனக்கு இல்லை. The apostle says there cannot be any greater joy for I am to listen my children walking in truth. யோவான்ல என்ன சொல்லி இருக்கிறது? What he says in John. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. And paramount is my children walking in the truth of God. சத்தியத்தில் நடக்கிற அந்த தன்மை இல்லாத பொழுது நாம் வியாதியஸ்தராய் மாறுகிறோம். When we are unable to walk by the oracle or word of God, we are slipping to உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே, oh beloved people, எவ்வளவு சத்தியம் நமக்கு தெரிவிக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு தேவன் நம்மிடத்தில் கணக்கு எதிர்பார்க்கிறார். and God shall be asking for accounts as far as the knowledge we have in the Bible. புருஷன் மனைவிட்ட கொடுத்த காசுக்கு ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு கேட்டுட்டே இருக்கிறான். The husband is asking wife, what you say done to this money? अनेक வீடுகளில் புருஷன்ட்ட கொடுத்து விடுற காசுக்கு இவங்க கணக்கு கேக்குறாங்க. Some of the wives will ask husband, what did you do for the money? அதுபோல உனக்கு கொடுக்கப்படுகிற வெளிப்படுத்தல், கிருபை, அபிஷேகம், வல்லமை எல்லாவற்றுக்கும் தேவன் கணக்கு அக்கவுண்ட் கேட்பாரு. அப்ப நீ என்ன சொல்லுவாய் என்பதை நீ சிந்தித்து பார். And you must ponder in your life, what are you going to reply to God when God asks you, what is the grace, what is the word of God, what is the counsel, what God has imparted? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21 22 நாம் பார்க்கும் பொழுது, And Revelation opening chapter 21st and 22nd, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what has been told? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் chapter 2, sorry, 21 22 நாம் பார்க்கும் பொழுது, 21 and 22, அங்கே நீ மனம் திரும்பாத பட்சத்துல நான் உன்னை கட்டில் கிடையாக மாற்றுகிறேன் சொல்றார். and I shall cast you into bed because you are not repenting. சபைக்குள்ள வந்த பின்பு கூட ஒரு தெய்வீக வாழ்க்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். And after coming into church also we must have divinity in us. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, And God says, நீ மனம் திரும்புவதற்கு உனக்கு தவணை கூட நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். I gave enough space for you to repent. உன்னுடைய வாழ்க்கையில நீ மனம் திரும்புவதற்கு நீ எப்படி டைம் எடுக்கறாயோ அதுபோல தேவனும் கூட உனக்கு டைம் கொடுத்துக்கிட்டே வராரு. And you are taking much time to come closer to the Lord. God is also giving space for you to repent. இந்த புது வருஷத்தோட கிளியர் பண்ணிறேன். In the new year, Lord, I will இந்த ராபோஜனத்தோட சரிப்படுத்திறேன். after holy communion I shall be okay. இப்படியே நீ சொல்லியே சாகற வரைக்கும் ராபோஜனம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கற. And you are continually being the breaking of the bread but always in sin. ஆனா இதே மறுபடியும் அதே ரைம்ஸ் தான் பாடிட்டே இருக்கறோம். But once again we are playing the same tune. நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டிய காலம் இதுதான். This is the time we must correctly acknowledge our flaws. நீ தவணை கேக்குற, ஆனா கர்த்தர் உனக்கு மனம் திரும்பும்படியா ஒரு டைம் கொடுக்கிறார். அந்த டைமை தாண்டும் பொழுது தான் உன்னை படுக்க வைக்கிறார். And you are asking for time, God gives you a space. Afterwards God will make you to be couched in bed. அடுத்து இந்த வியாதிகளுக்கு காரணம் பலவீனத்தினுடைய ஆவி. And secondly, the cause of the sickness is the spirit of infirmity. லூக்கா 13:11 நாம் பார்க்கும் பொழுது, And Luke 13:11, அந்த வியாதிக்கு காரணம் ஒரு ஆவி என்று நாம் பார்க்கிறோம். and we know the spirit is the cause of the sickness. அந்த ஆவி போனா உனக்கு சுகம் கிடைச்சிரும். When the spirit departs from you, you shall be healed. வியாதிப்பட்டவர்களே நீங்கள் சரியான விதத்தில் நிதானித்து பாருங்கள், ஏதாவது ஆவியினுடைய போராட்டங்கள் இருக்கிறதா? Whenever we are seized with sickness, we must ponder whether any spirit has come into me. அந்த ஆவி போகும் பொழுது When the spirit departs, உனக்கு சுகம் கிடைத்து விடும். and you shall be healed. ஒரு ஊழியக்காரன் சொல்றான், ஒரு முள் எனக்கு குத்திக்கிட்டே இருக்கு, ஒரு வியாதி, அது சாத்தானுடைய தூதன் என்று நான் உணர்கிறேன் சொல்கிறான். One servant of the Lord said that there is a messenger or of angel is pricking me, there is a thorn in my flesh. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியும். 2 Corinthians 12 chapter 22nd verse. 1 கொரிந்தியர் 11:30 நாம் பார்க்கும் பொழுது, In 1 Corinthians 11 chapter 30th verse, ஒரு மனிதன் சரியான விதத்தில் சுத்திகரித்து ராபோஜனம் எடுக்காவிட்டால், துணிந்து எடுத்து விட்டால் அவன் வியாதியஸ்தனாய் மாறுகிறான். a person not taking correctly the holy communion, he shall be sickly and he shall have sickness. அருமையானவரே, உங்களுக்கு எப்படி ஆயினும் சில வியாதிகள் உங்களை வந்து தாக்குகிறது. Beloved, or the other you are attacked with sickness. இந்த சரீரம் பலவீனமான சரீரம். Of course this body is having low many infirmities. வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says, மாமிசம் பலவீனம் உள்ளது. the flesh is always weak. இந்த பலவீனத்திலே ஏதாவது ஒரு போராட்டம் வந்து நாம் வியாதியஸ்தலாய் மாறுகிறோம். And some of the problem creeping in and we are laid in sickness. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், But you must mark and understand நீ what வியாதியா இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. it is not the plan of God that you must have sickness in you. உலகத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? What they will say in that day, விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். only your the banquet or the medicine. அதாவது எந்த வியாதி வந்தாலும் 3 நாள்ல என்ன செய்யணும்? உனக்கு அது சுகமாகணும். The sickness has to go within 3rd day. அப்படி ஏதாவது நீடித்தால் இந்த நான் சொன்ன வசனங்களை நீங்கள் சிந்தையிலே கொண்டு வாருங்கள். And if some sickness is coming to you, you must ponder upon the verses we quoted. அது விழுகையினால் வந்ததா, Whether we have fallen from grace, இல்லாவிட்டால் ஜீவியத்தின்படி சத்தியத்தின்படி நடக்காதனால்
வந்ததா? And because I have not set my pace in the truth. மனம் திரும்பாதனால நமக்குள்ள வந்து விட்டதா? Or it is because of unrepenting heart. இல்ல பலவீனத்தின் ஆவி ஏதாவது ஒண்ணு நமக்குள்ள வந்து விட்டதா? And the spirit of infirmity somehow sneaked within me. இது இல்லட்ட சாத்தான் கூட்டுகிற ஒரு தூதன் இருக்கானா நமக்குள்ள இருக்கானான்னு பார்க்கணும். Or that buffeting Satan's angel is touching you. இல்லாவிட்டால் நாம் ராபோஜனத்திலே ஏதாவது அபாத்திரமா நாம் எடுத்திருக்கிறோமா? Unworthily we are partakers in the holy breaking. எது எப்படி ஆயினும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய சன்னிதானத்திலே உங்களை நீங்கள் சமர்ப்பித்தால் ஆவியானவர் இன்றைக்கு அந்த வல்லமையை கடிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். Be of anything, but if you are able to meditate, humble yourself in God's presence, today God shall command the spirit so that your sickness shall be healed. எந்த வியாதியா இருந்தாலும் கர்த்தரால சுகமாக்க முடியும். God can heal any type of sickness. நான் ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். I will narrate a real incident. ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை பிறந்தான். One son was born for a wife. ஒரு ஆண் பிள்ளை. He was a male child. அந்த பிள்ளை கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது அதுக்கு செயல்படக்கூடிய சக்தி இல்லை. But motor ability he was not having. அதுக்கு நல்ல வளர்ச்சி இல்ல. But no growth, proper growth. அதுக்கு எல்லா अनेक குறைகள் அந்த குழந்தைக்கு காணப்பட்டது. Almost like mentally retarded child, but he was not having motor ability. அந்த தாய் வளர்த்து கொண்டே வந்தாள். The child was feeding the child. ஆனால் அந்த பிள்ளை 3 வயசு வளர்ச்சியிலே அப்படி நின்று விட்டது. But it got stagnant. The growth was only for 3 years. 3 வயது வரை எப்படி இருக்கும் அதே லெவல்ல அப்படியே நின்றுச்சு. The child got the growth stagnant at the age of 3. அந்த தாய் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை பராமரிச்சு வளர்த்துக்கிட்டே வந்தா. The mother was cherishing the child, giving adequate food. அது ஏதோ அரகுறையா பேசும். But it will cough out some words. தேவைகளை சொல்லும். It will say its need. மற்றபடி எழும்ப முடியாது. But it cannot rise up. உட்கார முடியாது. It cannot be sitting alone. நடக்க முடியாது. It cannot walk. என்னவுமே செய்ய முடியாது. It cannot do anything of its own. அது இப்போ வளர்ந்துட்டே இருக்கு. Now it is growing forth. அந்த தாய்க்கு ஒரு லிமிட் வந்த பொழுது அவ ரொம்ப சோர்ந்து போயிட்டா. But the mother got worried because of her age. இந்த பிள்ளை பிறக்காம இருந்தா நல்லா இருக்கும். It is better that she was not born. இந்த பிள்ளையை கொன்றலாமா? Can I kill her? கருணை கொலைன்னு சொல்றாங்களே அதே மாதிரி கொன்றலாமா? Like a mercy killing, shall I kill her? இப்படி அவ போராடிட்டே வரும்போது அதுக்கு 8 வயது ஆகிவிட்டது. And when she had wrestling within that she became 8 years old. 8 வயதுல பார்த்தா அந்த பிள்ளை 3 வயது குழந்தைதான் இருந்தது. 8 years age, but was seemed to be 3 years old girl. அவள் ரொம்ப சோர்ந்து போயிட்டான்னு அவங்க அம்மா கண்டுபிடிச்சாங்க. The mother found out that she was totally faint. ஏன்னா இவ கொன்றுவா இந்த பிள்ளையை கொல்ல போறாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. And she was able to perceive mother is going to kill her. 8 வயசு பையன் 3 வயசு ஸ்டைல்ல இருந்து அப்படியே படுத்தே கிடந்தா எப்படி இருக்கும்? Suppose a 8 years old boy is laid down as a 3 years old boy, how it will be? அதனால இவ கொன்றுவான்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தையுடைய பாட்டி வந்துட்டாங்க. And the grandmother came because the mother shall kill the உன்னால child. வளர்க்க முடியலன்னா If you are unable to grow நான் her, பாத்துக்கறேன். I shall look after பிள்ளையை him. கொண்டு வான்னு சொல்லி அவங்க அந்த 3 வயசு பாரி இருக்கிற குழந்தையை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. And the grandmother took hold of the child, went to her home. அவங்க வளர்த்தாங்க. And she raised him up. அதே மாதிரி தான் இருந்துச்சு அந்த பிள்ளை. And she was like that only. அவங்களும் ஒரு 8 வருஷம் வளர்த்தாங்க. And she grown hair for 8 இப்ப years. வயசு Now it is 16 வயசு. 16 years. ஆனா 3 வயசு தான் இருக்கு அந்த வளர்ச்சி. But the growth is only 3 years age. எப்படி இருந்தா எப்படி இருக்கும்? How it will be? அந்த பாட்டிக்கு வயசாயிடுச்சு. The grandpa is well. அவங்க என்ன நினைச்சாங்க? What she thought? அவ அன்னைக்கே கொன்றிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. இப்ப நம்ம தலையில வந்து மாட்டிடுச்சு. And now the mother could have killed her on that day. Now it is a burden இப்ப for எனக்கு me. வயசாயிடுச்சு. Now I'm aged. இந்த பிள்ளையை யார் பராமரிப்பா? And who will look after this child? அதனால வர்ற பாஸ்டர் போன பாஸ்டர் எல்லாரையும் ஜெபிக்க சொன்னாங்க. And she was calling, inviting all pastors to pray. எல்லா பாஸ்டர்ஸும் ஃபார்மாலிட்டிக்கு வந்து தம்பி உனக்கா ஜெபிக்கிறோம் சொல்லி ஜெபிச்சிட்டு போயிட்டாங்க. All the pastors came, laid up their hand and just prayed and gone. ஒரு பாஸ்டர் வந்து அவனுக்கு இயேசுவை பத்தி சொன்னாரு. One pastor told about Jesus to him. ஆண்டவருடைய வல்லமையை அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. And Jesus explained about the power of Jesus. நீ நம்புறியா? And do you believe? எத்தனையோ பேரை குணமாக்கி இருக்கிறாரு. And he has healed so many people. பைபிள் சம்பவங்கள் சாட்சிகள் இத சொல்லிக்கிட்டே இருந்தாரு. He was narrating Bible incidents and many testimonies to him. அவனுக்கு வயசு ஆயிருச்சு இல்லையா? Because he was aged. 16 வயசு. 16 years. வளர்ச்சி இல்ல. But no growth. செயல்திறன் இல்ல. Unable to do what. புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு இருந்துச்சு. But he was able to understand what is being told. அவனுக்குள்ளேயே ஆத்துமாவுல ஒரு வேதனை. But there is a fume in the என்னையே ஆண்டவர் குணமாக்கலாமே. And can God heal me also? அவர் நீ ஆண்டவரை கூப்பிடுன்னு சொல்லி அவனுக்கு பிராக்டீஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. The pastor told you must likewise call the God to heal you. இவன் உள்ள இருந்து இந்த ஆத்துமா கூப்பிட்டுட்டே இருக்கு. The soul was crying for God. என்னை குணமாக்கணுமே. Oh, please heal me. என்னை எழுப்பி நடக்க வைக்கணுமே. Oh, make me to walk. உள்ளுக்குள்ளேயே இவனுக்கு ஒரு போராட்டம். But there was wrestling within him. திடீர்னு ஒரு நாள் இந்த பாட்டி இல்லாத நேரத்துல One day the granny was not there. இயேசு அவனுடைய ரூம்க்குள்ள வந்துட்டாரு. But Jesus visited his room. இவனுக்கு புரிஞ்சிருச்சு. But he was able to இவர் இயேசுன்னு. He is Jesus. அவர் கேட்டாரா? And Jesus asked him, நீ சுகமாகணும்னு விரும்புறியா? do you want to be healed? இதே கேள்விதான் பெதஸ்தா குளத்தண்டையில கேட்டாரு. The same question Jesus asked to the man at Bethesda's pool. நீ சுகமாக முடி விரும்புகிறாயா? Do you desire us to be healed? ஆமா ஆண்டவரே இயேசுவே நான் விரும்புறேன்னு சொன்னான். And he said, yes Lord, I want to be healed. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீ என்னுடைய ஆலயத்துக்கு போவாய். This Sunday you will come to my temple or church.
அவனுக்கு சொன்ன வார்த்தை. That was the word. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போவாய். This Sunday you shall be walking and coming to my church. நான் உன்னை அங்கே கொண்டு போவேன். I will carry you there. நீ நல்ல Dress எல்லாம் வாங்கி வைத்துக்கொள். Make a good dress for you. அவ்வளவுதான் போயிட்டாரு. And God departed. இவனுடைய முகத்துல ஒரு பெரிய வெளிச்சம். A great glossy was his face. பாட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க. Outward the granny came back. இவன் சொன்னா இயேசு வந்தாரு. He said Jesus visited me. என்னிடத்துல பேசினாரு. He spoke to me. என்னை இந்த வாரம் சர்ச்சுக்கு கொண்டு வரேன்னு சொல்லி இருக்காரு. He said he will carry me to the church this week. அவங்களுக்கு அது நம்பவே முடியல. But my granny was unable to understand. அப்ப அவன் சொன்னா And he said எனக்கு Dress எல்லாம் வாங்கி வைக்க சொல்லி இருக்காரு. He told that I must get good clothing also. எனக்கு Dress 16 வயசுக்குள்ள Dress வாங்கிட்டு வான்னு சொன்னான். And make a dress for 16 years old boys. அந்த பாட்டி சொன்னாங்க. The granny said இவனுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. But something happened to him. ஆனா எப்படி இவனை சர்வீஸ் கொண்டு கோயிலுக்கு கொண்டு போவாரு? But how can he carry him to the service? இது எப்படி நடக்கும்? How it is possible? பட் இவன் முகத்துல வித்தியாசம் இருக்கு. But there is a change coming forth in his face. ஒருவேளை சண்டே இவன் செத்துருவான். But Sunday he might die. ஏன்னா பிரைட் வருது, சாகும்போது ஒரு வெளிச்சம் வருமே, அதுதான் இவனுக்கு வந்துருச்சு. Maybe the terminal brightness that is coming in his face. ஆனாலும் Not அவன் ஆத்துமா சாந்தி அடையட்டும்னு ஒரு 16 வயசு பையனுக்குள்ள பேண்ட் கோட் ஷூட்லாம் வாங்கி வச்சாங்க. But nevertheless as a tribute he brought the pant and shoot for a 16 எல்லாம் அவனுக்கு அழகா வாங்கி வச்சிட்டாங்க. Everything was beautifully arranged. அவனுக்கு அதை பார்த்து சந்தோஷம். And he was rejoicing. இவங்களுக்கு சரி அவன் முடிய போறான் போல் இருக்கு, ரைட் முடியட்டும்னு சொல்லிட்டான். The granny thought that this is going to be his end. ஞாயிற்றுக்கிழமை இவன் குணமாக்க இவனுக்கு சர்வீஸ் கொண்டு போறான்னு சொன்னால, அதனால அந்த பாட்டி இவனை காலையில இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. The granny was watching him because Sunday somebody is to carry him to the church. He was watching unto him. 8:20 8:20 it was. இப்போ அவனுக்கு ஒரு சேஞ்ச் இல்ல, அவன் அப்படியே அவனும் ஈகரா வெயிட் பண்ணிட்டே இருக்கான். He was eagerly awaiting but there no change seen in him. இயேசுவை பார்க்கணும், இப்ப வருவாரு, இப்ப நான் சர்வீஸ் போணும், 9 மணிக்குள்ள சர்வீஸ் போணும். 9 o'clock I must go to the service. Jesus will come and take me. இப்ப இந்த அம்மா இவன் செத்துருவானா என்ன நடக்குது இது பார்த்துட்டே இருக்குது. And then now granny is looking that he will has to die now and watching. 8:20 பார்த்தாங்க, இவனை பார்த்துட்டு இருந்தா கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க போயிட்டாங்க. And she went into the bathroom for taking bath but she has to go to the church. பாட்டி போன உடனே இவர் வந்துட்டாரு. And when the granny departed Jesus came. அடுத்த செகண்ட் அதே தரிசனம். And again the same vision to him. இவன் பெயரை சொல்லி எழுந்து நட அப்படினு சொன்னாரு. And he said you get up and walk. அவன் சொல்றான் சாட்சி. And he said testimony. அப்படியே 3 வயசுல இருந்து அப்படியே நான் வளர்ந்துட்டே வர்றேன். I was growing from age of 3 to 16. அப்படியே 3 வயசுல இருந்து 16 வயசு அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நின்றுச்சு. And that growth came into me. It was just growing forth and become 16 years old. Bless பண்ணாரு, மறைஞ்சிட்டாரு. And after my dressing up he vanished. Bless ஆசீர்வாதம் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு. And he blessed me and God vanished. அவ்வளவுதான். And that is all இவன் over. ஓடி போய் அந்த Dress பாட்டி வச்சிருந்த Dress எல்லாம் எடுத்து மாட்டிட்டான் ஃபுல்லா. And he put on all the goodly clothes of the granny. ஃபுல்லா மாட்டிட்டு இவன் நிக்கறான், பாட்டி வந்துட்டாங்க. And the granny came from bathroom. அவங்க வேகமா ஓடி வந்தாங்க. And she came running. இவன் யாரு புதுசா ஒருத்தன் நிக்கறான். And who is this standing here? தம்பி நீ யாரு என் வீட்டுக்குள்ள நிக்கறேன்னு கேட்டாங்க. And he, who are you? Why are you பாட்டி standing? நான் தான் கட்டில படுத்துனனே நான் தான் சொன்னா. And he said I am the person who was laid up in the bed. யார் தெரியுமா அவர்தான்? You know who was that person? வெளிநாட்டுல ஊழியம் செய்ததான ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன் கென்னத் ஹேகின் அவர் பெயர். And this is the life history of Kenneth Hagin. You ministered to the Lord in United States. அநேகருக்கு கென்னத்னு பேர் வைப்பாங்க. And they will be naming him as Kenneth. அந்த பேர்லாம் வைக்கறாங்க. And they are keeping his name. அவர் பேர் கென்னத் ஹேகின். Kenneth Hagin is his name. 16 வயதில் அவர் குணமாக்கப்பட்டு 86 வயசு வரை ஊழியம் செய்து செத்து போனார். And he was healed at the age of 16, served up to the age of 80. இப்படி குணமாக்கப்பட்டவன் இயேசுவை பத்தி தெருவா சொல்லுவானா இல்ல வீட்ல போய் உட்கார்ந்துவானா? A person is healed of this order, will he be keeping quiet or he will be visiting? அவனால வீட்ல சும்மா உட்கார முடியுமா? Can he be stoically quiet at home? அவன் தெருவா ஊழியம் செய்வான். அவர்தான் ஃபாரின்ல வெளிநாடுகள்ல பயங்கரமான வல்லமையான ஒரு ஊழியக்காரனா இருந்தார். And he became a very powerful evangelist walking through the streets of United States. 2003ல தான் அவர் சாகுறாரு. And he dies in the age of 2003. ஒரு நிமிஷத்துல அவனுடைய வாழ்க்கையவே அப்படியே தேவன் மாற்ற ஆரம்பித்தார். In one twinkling of an eye everything was radically changed. அதே தேவன் நம்முடைய மத்தியில இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அதனால முடியாதது என்கிற அந்த வார்த்தை தேவனுடைய அகராதியிலே கிடையாது. In the dictionary of God there is no word called impossible with him. அவரால எல்லாம் கூடும். Everything is possible with நீ him. விசுவாசித்தால் உனக்கும் அது கூடும். If you could believe it is possible with him. அந்த பையனை தேடி வந்த தெய்வம், அவனுக்கு அந்த வல்லமையிலிருந்து விடுதலையாக்கின தெய்வம் உன்னையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். And that God who searched after this boy and healed him, he is well able to deliver you and set you free. இந்த also. புதிய ஏற்பாட்டிலே சுகமாகும்படியாக பல வழிகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In the New Testament he has shown forth many truths connected with healing. ஒரு மனுஷன் சுகமாக வேண்டுமானால் அவனோடு போராடுகிற அசுத்த ஆவி அவனை விட்டு நீங்க வேண்டும். Firstly, if a person must be healed, the evil spirit that is attacking him must go away from him. இரண்டாவது சுகமாக வேண்டுமானால் அவன் சரியான மனம் திரும்புதலுக்கு
இடத்துக்கு வர வேண்டும். Secondly, he must come to the correct plane of repentance in his life. மூன்றாவது அவன் சுகமாக வேண்டுமானால் சரியான அறிக்கை செய்ய வேண்டும். Thirdly, he must have good conviction and acknowledge all his flaws. நான்காவது அவன் சுகமாக வேண்டுமானால் பாவ மன்னிப்பு நிச்சயம் அவனுக்கு கிடைக்க வேண்டும். Fourthly, he must have the assurance of forgiveness of sin in his life. ஐந்தாவது அவனுக்கு சுகமாக வேண்டுமானால் விசுவாசித்து அவன் ஜெபிக்க வேண்டும். And fifthly, that faithfully he must pray unto the Lord for healing. ஆறாவது அவன் சுகமாக வேண்டுமானால் Sixthly, if he is to be healed, இயேசுவின் தழும்புகள் எனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார் என்பதை விசுவாசித்து அந்த தழும்புகளை நம்ப வேண்டும். and he must believe upon the nail prints and the wounds of Christ, it was because of him, and he must acknowledge it. ஏழாவது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். Seventhly, he must believe upon the words of Jesus. எட்டாவது அவர் வந்து என்னை குணமாக்குவார் என்பதை நம்ப வேண்டும். Eighthly, he must believe that he will come and heal me. ஒன்பதாவது அபிஷேகம் ஒரு மனிதனை குணமாக்கும் என்கிறதை விசுவாசிக்க வேண்டும். Ninthly, he must believe the anointing shall come upon him to heal him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of the லூக்கா Lord. 13:16 பார்க்கும் பொழுது And Luke 13 chapter 16th verse. அந்த ஆவி போனபோது அவளுக்கு சுகம் கிடைக்கிறது. When the spirit departed, this woman was made all right. ஏசாயா 19:22 பார்க்கும் பொழுது Isaiah 19:22. மனம் திரும்பும் பொழுது அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. And when he is having repentance, he is healed. யாக்கோபு 5:16 பார்க்கும் பொழுது When we refer to James 5:16, சரியான அறிக்கை பண்ணினால் சுகம் கிடைக்கிறது. correctly, if you acknowledge your sin with conviction, you shall be healed. மார்க்கு 2:5 படி பார்க்கும் பொழுது Mark Gospel 2nd chapter 5th verse. பாவம் மன்னிக்கப்பட்டால் உனக்கு சுகம் கிடைக்கிறது. And when our sins are forgiven, you shall be healed. அடுத்ததாக மத்தேயு 8:8 பார்க்கும் பொழுது Coming to Matthew Gospel chapter 8 verse 8. அங்கே தழும்புகளால் உனக்கு சுகம் கிடைக்கிறது. And he says, by his wounds that we are healed. யாக்கோபு 5:15 பார்க்கும் பொழுது In James 5:15. விசுவாசம் உள்ள ஜெபம் உனக்கு சுகத்தை கொண்டு வருகிறது. And the faithful prayer is going to impart a healing to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be added to God's holy name. மத்தேயு 8:7 பார்க்கும் பொழுது Matthew Gospel 8 chapter 7th verse. இயேசு சொல்கிறார் நான் வந்து உன்னை குணமாக்குகிறேன். And Jesus said, I will come and heal you. எந்த பாஸ்டரையும் அனுப்புறது இல்ல. He will not send any other pastor. அவர் சொல்றார் நானே வந்து உன்னை குணமாக்குவேன். But Jesus said, I will come to heal you. அப்போஸ்தலர் 9:34 பார்க்கும் பொழுது And Acts of Apostles 9:34. ஐனேயாவே கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். And Aeneas, Christ is healing you. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். And Christ means he's the anointed one of God. அபிஷேகம் வரும் பொழுது உனக்கு சுகம் கிடைக்கிறது. When anointing coming upon you, you shall be healed. ஒரு மனிதன் சொன்னான் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே என் பிள்ளை என் வேலைக்காரன் குணமாயிருவான். And one person told just one word, O Lord, my servant shall be மத்தேயு healed. 8:8 சொல்றான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு. Matthew Gospel 8 chapter 8 was just one word. ஒரு வார்த்தை சொன்னா இப்போ உன் கேன்சர் சுகமாயிடும். And one word of God, your cancer shall be healed. உன்னுடைய வயிற்றில இருக்கிற பிரச்சனை சரியாகி விடும். Your problem in your stomach shall be healed if one word is uttered. உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் மாறிவிடும். Your pains in your body is going to get vanished. ஆனா எந்த தெய்வமாவது நான் வந்து குணமாக்குவேன்னு சொல்லி இருக்கிறதா? Is there any God in the world who was told I will come and இயேசு heal you? ஒருவர் தான் சொன்னார் நான் வந்து அவனை குணமாக்குவேன். But Jesus said I will come to heal you. நான் இந்த கூட்டத்தில் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. Oh, I believe in this meeting. இந்த கூட்டம் ஒரு 9 மணிக்கு முடியலாம். 9 o'clock this meeting may be over. ஆனா அதுக்கு முன்னால தேவன் வந்து உன்னை குணமாக்குவார். Before that my God will come to heal you. ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடந்தது. And there was a meeting of this order. அந்த கூட்டம் நடந்து முடிந்து விட்டது. But meeting was almost over. அடுத்த நாள் இந்த கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டு ஒரு நடக்க முடியாத ஆளை அவங்க ஒரு குரூப் கொண்டு வந்துட்டாங்க. One group of people brought a person who was walking or a handicapped person, he was unable to walk also. அங்க வந்து பார்த்தா கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. But when he was brought, all the meeting was over and பந்தல் எல்லாம் பிரிச்சிட்டாங்க. and they removed all the pandal also. கொஞ்ச பேர் இருந்து அந்த இடத்தை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள். But next day some people were only cleansing this place. அந்த நடக்க முடியாத மனுஷன் அங்க வந்து நிக்கிறான். The person was unable to walk, now he has been brought. அவன் அங்க வந்து நின்னு When he was standing there, அவனை கொண்டு வந்து விட்டு கேக்குறாங்க ஐயா கூட்டம் இல்லையா இன்னைக்குன்னு கேட்டாங்க. and all the people brought him said there is no meeting today. அங்க க்ளீன் பண்ணாதவங்க சொன்னாங்க அதெல்லாம் நேத்தே முடிஞ்சிட்டுங்க. The meeting is already over yesterday. அந்த மனுஷன் அப்படியே சோர்ந்து போயிட்டான். And he was totally faint. ஐயோ நேத்தே மீட்டிங் முடிஞ்சிருச்சாமே. Oh, yesterday itself meeting is over. நமக்கு இன்னைக்கு விடுதலை கிடைக்காது போல இருக்கேன். Oh, I will not have a healing ஏன்னா today. கூட்டம் முடிஞ்சிருச்சு பந்தல் பிரிச்சாச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. Pandal is also being removed, there is a cleaning taking place. அப்ப அதுல க்ளீன் பண்ணிட்டு இருந்த ஒரு பிரதருக்குள்ள ஆவியானவர் வந்தார். But the spirit of the Lord came to a person who was cleaning there. இங்க ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு குணமாக்குற பாஸ்டர் எல்லாம் போயிட்டாங்க. But one person was saying the healing pastor is already gone. அவங்க நேத்தே கூட்டம் முடிச்சிட்டு போயிட்டாங்க. Yesterday meeting was over and he is gone. பந்தல் எல்லாம் பிரிச்சாச்சு. Now everything is removed. இப்படி அவர் வந்து ஃபேக்ட் அப்படியே சொல்லிட்டு இருக்கார். And he was narrating, give the facts and figures. ஆனா திடீர்னு பக்கத்துல அந்த க்ளீன் பண்ணிட்டு இருந்த பிரதருக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார். The spirit of the Lord came into the brother who was ஏனென்றா இந்த மனுஷன் சோர்ந்து அப்படியே விடாய்த்து போய் நிக்கிறான். ஐயோ எனக்கு விடுதலை இனிமே கிடையாதான்னு நினைக்கும் போது இவர் ஓடி வந்து சொன்னாரு சுகமாக்குற கூட்டமும் முடிஞ்சிருச்சு
சுகமாக்குற வரமுள்ளவங்களும் போயிட்டாங்க, ஆனா சுகமாக்குற தேவன் இருக்கிறார்னு சொன்னாரு. அந்த ஆளு நடக்க ஆரம்பிச்சிட்டான். And this brother in question, he told that healing ministry is over, healing, that servant of God also departed, but the healer God is present here. சுகமாக்குகிற தேவன் இன்றும் ஜீவிக்கிறார்னு சொன்னா உடனே அந்த ஆளு சப்பானி ஆளு எழும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டான். The handicapped person also was standing. He said the healer God is alive here, and he was healed. He was standing. இதே போல ஒரு கன்வென்ஷன் முடிந்த நாள்ல நடந்த சம்பவம். This was an incident took place on the last day of the convention. கன்வென்ஷன் முடிந்த அடுத்த நாள்ல நடந்த சம்பவம். It was the next day after the convention. நீங்கள் தேவனை நம்பி இந்த கூட்டத்தில் நீங்கள் அவரை எதிர்பார்த்தால் உங்களை சுகமாக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. உங்களோடு போராடுகிற வியாதியை கட்டளையிட்டு அகற்ற முடியாத சக்தி அவருக்கு இருக்கிறது. And if only you are able to believe on the word of God and come unto him, he is well able to deliver you from all your sickness. அவருக்கு இந்த வியாதி, பிசாசு, பிரச்சனை, பாரம், பாவம் இதெல்லாம் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலே நீக்கக்கூடிய சக்தி. And this is all the very least significant power for him to dispel all the sickness or griefs and sorrow. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா சாகுற வரைக்கும் நீ பாவமே செய்ய மாட்ட. One word if you utters, you shall not be sinning right your life. இனிமேல் இவனுக்குள்ள போகாதன்னு சொல்லிட்டா பிசாசு உன் கிட்டயே வராது. If God charging you this sickness or evil spirit, don't come in, he will not. இயேசு உன்னை குணமாக்கினால், குமாரன் உன்னை குணமாக்கி விட்டா அதுக்கு பிறகு இந்த வியாதி உன்னை நீ உள்ளே போனாலும் கூட அது உன்னை தொடாது. And if the son of man is healing you, if the sickness trying to come inside, he can never come and attack you. ஆனால் தேவன் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். But God is giving you a commandment. நான் அதைத்தான் முதல் நாளிலிருந்து ஒரு பகுதியாக சொல்லிக் கொண்டே வந்தேன். But I was explaining right from the first day onwards. ஒரு மனிதன் வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்பு, When a person is getting healing, பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால், when he has to be delivered from sin, பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால், from all his trials and troubles, வியாதி சுகமாக்கப்பட்டால், if the sickness is healed, அப்படியே வந்துட்டு நீங்க திரும்பி போயிட கூடாது. please do not walk off empty handed. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு விடுதலை மாத்திரம் அல்ல. Christian life is not just to receive deliverance and walking அது away. நிரந்தரமான விடுதலை. It is a permanent deliverance. அது மாத்திரமல்ல, Not only just that, இந்த உலக வாழ்க்கையோடு அது முடிந்து விடுகிறது இல்லை. it is not going to conclude when we die on this அடுத்து world. நித்தியமான ஒரு வாழ்க்கை தொடங்குகிறது. Christian life is an everlasting life. அதனால தான் இம்மைக்காக ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுவானானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன். Therefore a person is looking for confidently upon the Lord for in mundane thing, he is miserable man of. ஒருவேளை நாம் சில காரியங்களை முன்னிட்டு தான் இந்த மார்க்கத்தில் கொண்டு வரப்படுவோம். And we could have been brought in this fold because of some. ஆனால் அதற்கு பின்பு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? But after coming here, what must you do? பரலோகத்தை குறித்து நீங்கள் ஒரு தரிசனமும் பயணம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். And you must always have a vision connected with heaven in your life. அதனுடைய முதல் பகுதி நீ மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். But in the beginning God commands you must repent from இதை your sin. முதலாம் நாளிலே நாம் சிந்தையிலே கொண்டு வந்தோம். And we have brought our thought dream on the first day. இரண்டாவது செய்ய வேண்டியது என்ன? Secondly, what must you ஒரு do? மனிதன் ஜலத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And he must be immersed in water for baptism. அப்பொழுது இந்த உலகத்திலே ஜலம் என்கிற உலகத்தில் இருக்கிற போராட்டங்களிலிருந்து நீ தப்புவிக்கப்படுவாய். Then you shall be set free from all the problem that is there in the world or in the water. அடுத்ததாக மனதில் உள்ள பாரங்கள் நீங்க வேண்டுமானால் நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Thirdly, if the heaviness should depart from your mind, means you must have the anointing of the Lord. பாவத்தை உணர்தல், And sensing of the sin, பாவ மன்னிப்பு கேட்பல், asking for apologies, பாவத்திலிருந்து விடுதலை பெறுதல். deliverance from all sin. பரிசுத்த ஆவியானவர் பாவம் இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு மனிதனை அடியெடுத்து வைக்க உதவுகிறார். And the Holy Spirit of the Lord make that person to walk in holiness without sin. ஞானஸ்நானத்திலே நீ பாவத்துக்கு மரிக்கிறாய். And you are going to die in the baptism. பரிசுத்த ஆவியிலே நீ அதற்கு கிறிஸ்துவுக்காக நீ உயிர்ப்பிக்கப்படுகிறாய். And you are going to be quickened or brought alive in the Holy Spirit. உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு Person is or a இல்லாவிட்டால் child ஒரு தேவனுடைய மனிதன் பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு or a person receiving the Holy Spirit of God. அதோடு கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து விடுகிறது இல்லை. And Christian life is not to have finished now. அவன் அதற்கு பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாய் மாற வேண்டும். Now he must become partakers or heirs to the kingdom of அதுதான் ரொம்ப heaven. முக்கியமானது. That is very very important. அதற்கு ஒரு மனுஷனுக்கு தேவையானது என்ன? And what all the needful things for him? வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says. நீ உயிர்த்த பின்பு After you've been quickened. அவருடைய மரணத்தின் சாயலிலே ஞானஸ்நானத்திலே மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டாய். And because you have been planted together in the likeness of his அவருடைய burial. மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். And the people those who have been planted together in the likeness of burial are being quickened with him in the. அப்ப ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டும் போதாது, Not only we have been baptized. பரிசுத்த ஆவி பெற வேண்டும். And we got to be. இது பாவ மரணத்தை விட்டு நீ வெளியே வருவதை காண்பிக்கிறது. It speaks how we come out of sinful life. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே Luke Gospel 8th chapter. ஒரு பெண் மரித்து போய் விட்டாள். One child or one woman dies. ஒரு பெண் மரித்து ஒரு 12 வயது பெண் மரித்து விட்டாள். A 12-year-old little girl died. இப்பொழுது இயேசு அவளை போய் உயிரோடு எழுப்புகிறார். Now Jesus comes to quicken her. இதுதான் பரிசுத்தாவின் அனுபவம். This is the experience of the quickening power of the Holy Spirit. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி அந்த பிள்ளையை மரித்தோரிலிருந்து எழுப்பி விட்டது. And the spirit that raised up Jesus alive in the world all quickened this
conquered. இப்பொழுது மரித்த பெண் உயிரோடு எழும்பி விட்டாள். The dead child had gone alive. இதுதான் பரிசுத்தாவின் வல்லமை என்ற மகத்தான ஒரு செயல். This is the majestical deed, operation of the Holy Spirit. இப்பொழுது இயேசு அதுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். Now Jesus is giving a commandment to her. லூக்கா 8:55 And Luke 8. வாசிப்போம். லூக்கா 8:55 8:55. உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். And after he was quickened, he commanded to give her meat. ஒரு மனிதன் பரிசுத்தாவி பெற்றால் மட்டும் போதாது. A person received the Holy Spirit not suffice. அடுத்து அவன் லைஃபை லீட் பண்றதுக்கு அவனுக்கு ஆகாரம் தேவை. After furthermore to lead his life, he must need adequate meat. பரிசுத்தாவி பெற்ற உடனே சும்மா கை தட்டின உடனே பரிசுத்தாவி கிடைச்சிருச்சு, ஆவியில் நிரம்பி ஒரு 2 அடி 3 அடி அப்படி போயிட்ட உடனே நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம பரலோகத்துக்கு ரெடி ஆயிட்டோம்னு ரெடி ஆயிட்டீங்க. ஆனா போகணும்னா அதற்கு நீ ஆகாரத்தை புசிக்க வேண்டும். Suppose you receive the Holy Spirit of the Lord, you are clapping hand, uttering or some word of God with unknown tongue. That is not the end, but you must have a meat to ஒரு grow. வியாதியஸ்தன் சுகமான பின்பு அவனுக்கு ஆகாரம் ரொம்ப முக்கியப்படுத்தப்படுகிறது. When a person has been healed, the meat is supplied by God. அதுபோல பரிசுத்தாவி பெற்ற பின்பு ஒரு மனிதனுக்கு நல்ல ஆகாரம் தேவை. And after receiving the Holy Spirit of God, he must have adequate meat for இது his எதை life. காண்பிக்கிறது? What does it speak of? மறுபடி அவனுக்கு திரும்ப திரும்ப சாகுற வரைக்கும் பாலையே கொடுத்துட்டு இருக்க முடியாது. But you cannot just continually feed him with milk. ஒருத்தன் வியாதியஸ்தன் சுகமாயிட்டான், ஒரு 15 வயசு பையன் வியாதியஸ்தன் சுகமாயிட்டானா அவனுக்கு 45 வயசு வரைக்கும் பாலையே கொடுத்துட்டு இருக்க முடியுமா? Suppose a 15 years old boy is healed, can you give milk for up till he becomes 45? அது ரட்சிப்புல கிடைக்கிறது தான் வசனமாகிய ஞானப்பால். And it is the sincerity milk is when we receive in the baptism. அவன் ரட்சிக்கப்படும்போது When he got saved. ஆனா பரிசுத்தாவி பெற்ற பின்பு But after receiving the Holy Spirit, அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரம் என்ன? and what is the meat we have to offer him? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் Hebrews 5th chapter 12 இருந்து 14 வரை பார்க்கும் பொழுது and 12 to 14. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What has been told? நாம் பலமான ஆகாரத்தை புசிக்க வேண்டும். And we must eat strong meat. பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறான். He that useth milk is unskillful or dead. எபிரேயர் 5:14 என்ன சொல்லுகிறது? What the Hebrews 5:14 says? பலமான ஆகாரம் நமக்கு தேவை. That we need that strong meat. சில சபைகள்ல போனா சும்மா சாதாரண வசனங்களையே பேசிட்டு இருக்காங்க. And some when we go to some church they will give casual words. ஆனா நம்ம இதுல ஒரு சின்ன ஜெபம்னாலும் உபதேசம் தான் பேசுறோம். But in our small prayer also we will give doctrinal truth. அதுதான் நன்மை தீமை என்கிற அதை பகுத்தறியக்கூடிய ஒரு ஆகாரம். And this is the meat by which we can discern what is good, what is அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு நீங்கள் அப்போஸ்தல உபதேசத்தை உட்கொள்ள வேண்டும். And after you receiving the Holy Spirit of the God, you must intake the doctrinal அந்த truth. தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த கட்டளையை ஆண்டவர் கொடுத்தார். And God gave the commandment to father and mother of the child. ஒரு பிள்ளை உயிரோடு பிழைத்த பின்பு அது கடைசி வரை பலத்தோடு இருக்க வேண்டுமானால் பலமான ஆகாரத்தை அதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. When the child is brought alive, a strong meat must be given to her for that to grow. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பலமான ஆகாரம், அதுதான் அப்போஸ்தல உபதேசம். And apostolic doctrine is the strong meat what we have to receive. அப்போஸ்தல நடவடிக்கைகளை நான் பார்க்கும் பொழுது And coming to Acts of Apostles, ஒரு மனுஷன் அபிஷேகம் பெற்ற பின்பு அவன் எதிலே நிலைத்திருக்க வேண்டும். and where he must abide after receiving the Holy Spirit of God. அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அபிஷேகம் பெற்று அப்படியே போய்விடக் கூடாது. a spiritual person after receiving the Holy Spirit Lord, he must not walk off. அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் And in the doctrine of the apostles, அந்நியோன்யத்திலும் in fellowship, அப்பம் பிட்கிறதிலும் in the breaking of the bread, ஜெபம் பண்ணிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். and they were continually steadfast in prayer. பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு ஏதோ நீ ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறாய், ஆனால் உனக்குள்ளே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி வர வேண்டுமானால் உனக்குள்ளே பலமான ஆகாரம் தேவை. And you have received the Holy Spirit of the Lord, you have come within the fold of God, but there must be a strong meat for you to grow. உலக பிரகாரமான ஆகாரங்கள் சரீரத்தை புஷ்டியாக்கும், பலவீனப்படுத்தும். The good fruit, the food of the world shall give us bodily strength. ஆனால் இந்த உபதேசம் இருதயத்தை நிரப்புகிறது. But the doctrinal truth shall give strength to the heart. அப்போஸ்தலர் 14:17 பார்க்கும் பொழுது Acts of Apostles 14:17. அந்த ஆகாரம் அவருடைய இருதயத்தை நிரப்பிக் கொண்டே வருகிறது. And that meat was filling up their heart. இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கிறது. It has got the power to radically change the heart. எகிப்திலே இருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் வெள்ளரிக்காய், இந்த கோமட்டிக்காய், இந்த வெள்ளைப்பூண்டு இதைத்தான் அவங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. All the people of Israel when they were in Egypt they were just eating cucumbers, meat and Greek, that's all. ஆனால் செங்கடலை கடந்த பின்பு After crossing the Red Sea, கர்த்தர் அவர்களுக்கு வானத்தின் மன்னாவை அனுப்பினார். God granted manna showering from heaven. அதுதான் அவர்களை அந்த வனாந்தர பயணத்திலே 40 வருஷம் புஷ்டியாய் வைத்திருந்தது. And that made them to be
see on fatness with marrow walking through in the wilderness. அவர்களுக்கு அநேகருக்கு கறி மேல ஆசை வந்தது. Some people like to eat flesh. அதெல்லாம் சாப்பிட்டவன் செத்து தான் போனான். But all the people lusted after they ஆனா perished. விசுவாசத்தோடு மன்னாவை புசித்து வந்தவன் கடைசி வரை பயணப்பட்டு கானானுக்குள்ளே போகிறான். But faithfully person eating manna from heaven, he walked into Canaan. இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பின்பு நீங்கள் அப்போஸ்தல உபதேசத்தை உட்கொள்ள வேண்டும். But after coming to the fold, you must intake the doctrinal truth. இந்த அப்போஸ்தல உபதேசம் இல்லாத பட்சத்திலே நீ பலவீனனாய் போய் விடுவாய். Doctrinal truth connected with apostolic fellowship, you shall be. ஒரு சிலருக்கு நம்ம சபையினுடைய உபதேசம் ரொம்ப டஃபா இருக்கிறது. Some people say it is a very hard thing to follow. உண்மைதான். It is true. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலே John the Gospel 6 chapter 16th அங்க verse. இயேசுவினிடத்திலேயே அவங்க சொன்னாங்க இது கடினமான உபதேசம். And two disciples said back to Jesus, it is a very hard. யோவான் 6:66ல And John 6:66. இந்த கடின உபதேசத்தின் நிமித்தம் அவர்கள் பின்வாங்கி போய் விட்டார்கள். Some of the disciples also departed from him. அப்பொழுதுதான் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், Looking to his very disciples, Jesus, நீங்களும் போய்விட மனதானால் போய்விடுங்கள். if you have the mind to walk off, you can also அதற்கு go. பேதுரு என்ன பதில் சொன்னான்? What was the reply of Peter? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் எங்கே போவோம் என்று கேட்டார். Lord, where shall we go? You have the words connected with eternal life. இன்னைக்கு பரலோகத்துக்கு போணுங்கிறதுக்காக இந்த அப்போஸ்தல உபதேசத்தின் நிமித்தம் வெறுமையாக்கப்பட்ட எவ்வளவு பேரை நீங்க பார்க்கிறீர்கள்? You can see many empty number of people walking for the truth for the sake of kingdom of God. நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையா? And do you not have time? நல்ல Dress வாங்குறதுக்கு வசதி இல்லையா? No capability to purchase. எல்லாம் போட்டுக்கொள்றதுக்கு நமக்கு தகுதி இல்லையா? And no ability to put good things. இவைகள் எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றும் தகுதியா இராது என்று பவுல் சொன்னார். But Saint Paul says it is not expedient, it is not born. ஆனபடியால் தான் உபதேசத்துல கீழ்ப்படிய நாம் வெறுமையாகி ஒன்றுமே இல்லாமல் நம்முடைய சாயலே உருக்குலைந்து போகிறது. இதுதான் மறுரூபத்தின் ஒரு அம்சம். And this aspect of getting transformation so that we are disowning everything and changing ourselves. இந்த உபதேசம் தான் அவனை மாற்றுகிறது. This doctrine is going to change us. அதனால தான் மத்த சபைக்காரங்க சொல்றாங்க ஒரு நாள் போய்ட்டானா வர மாட்டான்னு சொல்றாங்க. They say if you sometimes you go to the Pentecostal church, you will not come back. யோவானுக்கு ஒரு சீஷன் இருந்தான். And there was a person. யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு சீஷன் இருந்தான். John the Baptist had a disciple. அந்திரேயா. And Andrea ஒரு நாள் இயேசு அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போனார். Jesus crossed this Andrews there. உடனே யோவான் ஸ்நானகனை கடந்து போனார். And he crossed John the அப்ப Baptist. யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னா தெரியுமா? What John the Baptist said? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. He said, lo, the Lamb of God carrieth away the sins of the whole world. இந்த வார்த்தையை சொன்ன உடனே And he was speaking this word. இவர் மேல் பரிசுத்த ஆவி வந்ததை தேவன் நான் பார்த்தேன் என்று சொன்னான். I was able to see the Holy Spirit descending upon this man. இவருக்காகவே நான் வந்தேன் என்று சொன்னான். I was a forerunner of this man. உடனே அந்திரேயா அப்படியே இயேசுவுக்கு பின்னால போய் விட்டான். Andrew just walked behind, followed. கொஞ்ச தூரம் வந்த உடனே இயேசு அவனை பார்த்து கேட்டார், என்ன தேடிட்டு வர்றேன்னு கேட்டார். And Jesus questioned unto him, why do you follow me? அப்ப அவன் சொன்னா, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? Rabbi, where do you dwell? அப்பதான் இயேசு சொன்னாரு, And Jesus said, நீ வேணா வந்து பாருன்னு சொன்னார். you come and see. அவருக்கு அட்ரஸ் கிடையாது. And no address for Jesus. எதுவும் சொந்தம் கிடையாது. There is no own. நரிகளுக்கு குழிகள் உண்டு, The foxes have பறவைகளுக்கு கூடு உண்டு, there is nest for மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடம் கிடையாது. no place for son of man to lay his நீ head. வந்து பாரு என்று சொன்னார். He said, come and follow and see. அப்படியே இயேசுவோடு போய் ஒரு நைட் அவர் கூட தங்கினான். One night Andrew slept with Jesus. காலையில வந்து Morning time. அவங்க அண்ணன் பேதுருவை பார்த்து பேசினான். And to elder brother Peter. நான் நேற்று பைபிள்ல சொல்லப்பட்ட மேசியாவை பார்த்தேன்னு சொன்னான். Yesterday what the Bible or the law said the Messiah, but I was ஒரே ஒரு நைட் இயேசுவோடு தங்கின போது அவன் கடைசியாக சொன்னது இயேசுவை மேசியாவை நான் பார்த்து விட்டேன். One night he was tarrying with Jesus, he said back to Peter, I saw the Messiah. உண்மையான சத்தியம் வேணும், பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீனா நீ ஒரு நாள் வந்து பாரு, அதுக்கு பின்பு நீ ஒழுங்கா வந்துகிட்டே இருப்பாய். Suppose one day if you come and see into us, you shall never go away from us. அந்த தாயும் தகப்பனுக்கும் அந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. That commandment was offered to the father and mother. இந்த தாய் தகப்பன் எதை காண்பிக்கிறது? And what the father and mother speaks of? முதலாம் தெசலோனிக்கர்ல பார்க்கும் பொழுது In First Thessalonians இது அப்போஸ்தல ஊழியர்களை காண்பிக்கிறது. it speaks about the apostolic ministry. ஒரு ஊழியன் தாயை போன்று காணப்படுகிறான். And one ministry seemed to be like a mother. அதே ஊழியன் ஒரு தகப்பனை போல தென்படுகிறான். The same servant of God is seemed to be 1 father. தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது In First Thessalonians chapter 2 7ஆம் வசனத்திலே பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நான் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்தேன். Even we were gentle among you, even a nurse cherisheth their children. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்களுக்கு சொன்னேன். And I have communicated unto you as a father comforted this child. அப்போஸ்தல ஊழியர்கள் என்பவர்கள் தாய் தகப்பனாக வர்ணிக்கப்படுகிறார்கள். The apostolic ministries, they are considered to be father and mother to you. அவர்களுக்கு இந்த உலகத்துல தாய் தகப்பன் யாரும் கிடையாது. And they do not have any father and mother. அவர்களுக்கு இந்த உலகத்துல வம்ச வரலாறு கிடையாது. They do not have a generation following. பழைய
ஏற்பாட்டு ஊழியம் என்பது ஆரோனுடைய முறைமையானது. And the Old Testament ministry was a Aaronic order. அது குடும்ப ஊழியம். It is a family ministry. அது மனிதனை பூர்ணப்படுத்தவில்லை. It was not making perfection. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் அப்படிப்பட்டதல்ல. New Testament ministry is not of that order. இது குடும்ப ஊழியமும் அல்ல. It is neither of family. இது பிள்ளை பெற்றெடுக்கிற ஊழியமும் அல்ல. Not to give issues or birth. எபிரேயர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது Hebrews 7 chapter 3rd and 4th verse. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What has been told there? அந்த ஊழியன் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள ஊழியன். And he is a servant of the Lord after the order of Melchizedek. புதிய ஏற்பாட்டிலே பலவிதமான ஊழியர்களை நீங்கள் முதுகுலத்திலேயே பார்க்கலாம். In Muduguluthul you can see so many servants. ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட ஊழியர்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். But you must identify what type of work. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. But there are marked differences. ஆனால் கர்த்தர் ஒருவரே. But God is one. இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது The New Testament ministry means இல்லாவிட்டால் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறவர்கள் or the people called apostles. ஒன்று அன்னகர்களாய் இருப்பார்கள், மற்றொன்று அவர்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். Firstly they shall be eunuch by nature, secondly they shall be order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையில உள்ளவனுக்கு தாய் தகப்பன் கிடையாது, பிள்ளைகள் குட்டிகள் கிடையாது. And order of the Melchizedek mean no father and mother, no descendants after. இன்னும் சரியாக சொன்னால் Correctly to amplify. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது Matthew Gospel chapter 9. அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்கள். And they have made themselves to be eunuchs for the kingdom of heaven. ஏங்க ஊழியக்காரங்க கல்யாணம் கட்ட கூடாதா? அப்படி எங்க சொல்லி இருக்கு? இப்படிலாம் கேட்பாங்க. They shall be questioning why worker of the Lord should not get married. மத்தேயுல ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறது. But beautifully explained in Matthew Gospel. மத்தேயு 19ஆம் அதிகாரம் Matthew Gospel 19 12ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 12th verse Jesus said. இவர்கள் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்கள். They have made themselves to be eunuchs for the kingdom of heaven. இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை, இந்த உபதேசத்தை ஒரு விசுவாசி ஏற்றுக்கொள்ளணும்னா அவனுக்கு gift வரம் இருக்க வேண்டும். And if a believer is accepting this particular word of God, he must have a gift in him. மத்தேயு 19:11 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew Gospel 19:11 it has been told. வரம் பெற்றவர்களே இந்த அன்னக ஊழியத்தை ஏற்றுக்கொள். Those who received gift only they will acknowledge eunuchs. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் In book of Isaiah 56ஆம் அதிகாரத்திலே in 56 புதிய ஏற்பாட்டு ஊழியம் அன்னக ஊழியம் என்று அன்றைக்கே தீர்க்கதரிசி சொல்லி வைத்தான். the prophet on the day itself he spake, this is order of the eunuchs. இயேசு ஒரு அருமையான அன்னக ஊழியத்தை செய்து முடித்தார். Jesus perfectly accomplished a eunuch type of. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி And Hebrews 3rd chapter 1st இயேசு கிறிஸ்து பிரதான அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். Jesus was called to be the high priest. அப்போஸ்தலர் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். Apostle means who was sent. அவனுக்கு பெர்மனண்டா ஒரு இடம் கிடையாது. No permanent place for him to dwell. இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக Before Jesus was taking birth, before 700 years. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 56ல என்ன சொல்லுகிறான்? In Isaiah 56 what prophet Isaiah said? அங்கே 4, 5, 6 வசனங்களிலே In the 4th, 5th and 6th verse. அங்கே அன்னகர்களை மேன்மையான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார் என்று சொல்லுகிறார். And he says God shall give the eunuchs a better place and better. அதுதான் புதிய ஏற்பாட்டு ஊழியர்களுக்கு உள்ள சீயோன் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். That we can call it as a Zion offered to New Testament ministry. பிரியமானவர்களே, ஒரு சபையிலே ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்க வேண்டும். There must be an important person in a church. ஒரு வீடு கட்டினால் Suppose there is a house made. அதற்கு என்ன தேவை? What is needful of? அதற்கு ஒரு அஸ்திபாரம் தேவை. We need a foundational stone. அஸ்திபாரம் இல்லாத எந்த ஒரு கட்டடமும் நிக்காது. Without foundation no building can stand. அதுபோல Likewise. அப்போஸ்தலர் இல்லாத சபையும் நிக்காது. And a church without apostles shall not withstand. முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 Corinthians 12th chapter 28ஆம் வசனத்திலே and 28th தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை ஏற்படுத்தினார். and firstly he has made apostles in the church. இயேசு கிறிஸ்து தான் பிரதான அப்போஸ்தலர். And Jesus is the chief priest. அப்படியானால் ஒரு வீடு ஒரு சபை என்று சொன்னால் அதற்கு அப்போஸ்தலர் தேவை. Firstly church mean it must have an apostle. அப்போஸ்தலரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? How can we identify an apostle? கோட் ஷூட் போட்டுப்பாரா? And will he have a coat and suit? இல்ல என்ன இந்த மாதிரி ஜிப்பா போட்டுப்பாரா? Or will he have a zipper like this? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? How can you identify? அவனை கண்டுபிடிக்கணும்னா அவன் அன்னகனாய் மாறி இருக்க வேண்டும். And he must be an eunuch in his இந்த nature. உலகத்தை அவன் அனுபவிக்க கூடாது. He must not taste and enjoy this அவன் world. வம்ச வரலாறு இல்லாதவனாய் வாழ வேண்டும். He must not have generation to follow. இதுதான் தெய்வீக வாழ்க்கை. This is the divine life. பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலர்கள் தான் அஸ்திபாரம். And these apostles are the foundational stones. நீங்க அஸ்திபாரம் வீட்ல இல்லாத வீட்ல உட்காருவீங்களா? Can you sit in a house there is no foundation means? யோசிச்சு பாருங்க. Consider that. இந்த இது ஆடிக்கிட்டே இருக்குன்னா நீங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு வெளியே போய் உட்கார்ந்துருவீங்க. Suppose it is shaking this building, you shall be going out. சரியான ஒரு பிடிப்பு இருக்கனால தான் நீங்க எல்லாரும் உள்ள உட்கார்ந்திருக்கீங்க. Suppose it is standing upright, then you are seated here. அதுபோல அஸ்திபாரம் இல்லாத சபையில இருந்தா ஒரு நாள்
நாள் அது விழும். Suppose there is no foundation in a church, one day it has to fall. எபேசியர் 2 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது In Ephesians chapter 2, யார் இந்த அஸ்திபாரம்? and who is this foundation? எபேசியர் 2:20 பார்க்கும் பொழுது In Ephesians 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். and you have been built together upon the foundation stones, apostles and prophets. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். For the church, Jesus Christ is the chief cornerstone. இயேசு மூலைக்கல், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள், இந்த அப்போஸ்தல ஊழியர்கள் சொல்றாங்களே இவங்க அந்த இடத்துல அஸ்திபாரகர்கள். இதுக்கு மேலே விசுவாசிகள் பரிசுத்தவான்களாக நீங்கள் மாளிகையாக கூட்டி கட்டி எழுப்பப்படுகிறீர்கள். Jesus Christ is the chief cornerstone, and foundation stones are apostles, and upon you the lively stones, you have been built together as a building. மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, coming to Matthew Gospel chapter 7, மூன்று கூட்டத்தாரை பார்த்து இயேசு நான் உங்களை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னாரு. looking to three groups of people, Jesus said, I know you not. ஒரு குரூப் என்ன சொன்னது? What one group said? உம்முடைய நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். We have prophesied in your name. நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. Jesus said, I know you உம்முடைய not. நாமத்தில் பிசாசை துரத்தணும்னு சொன்னாங்க. We have driven out demons in your name. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. He said, you do உம்முடைய not. நாமத்தில் அற்புதங்களை செய்தோம்னு சொன்னாங்க. We wrought forth signs and wonders. கர்த்தாவேன்னு சொன்னாங்க. அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. They said, Lord, Lord, but God said, I do not know. ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? Why he said this word? நீங்கள் அற்புதங்களை செய்தீர்கள். And you are wrought forth பிசாசை wonders. துரத்தினீர்கள். You have driven out demons. தீர்க்கதரிசனம் சொன்னீர்கள். You uttered prophecies. ஆனால் But nevertheless, நீங்கள் தேவ சித்தம் செய்யவில்லை. you have not done the will of God. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அங்கே பிரவேசிப்பான் என்று மத்தேயு 7 இயேசு சொன்னார். Matthew Gospel 7 chapter, Jesus narrated, not a person calling Lord, Lord shall enter into the kingdom of God, but a person doing the will of the Father. அத சொல்லிட்டு அப்படியே அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு உள்ள வர்றாரு. But nextly he comes to the next chapter. அதுக்கு விளக்கத்துக்கு சொல்லுகிறாரு. And for amplification, நீ பிசாசெல்லாம் துரத்துனப்பா, and you are driven out demons. அற்புதம் செஞ்ச. You are out for ஏன் wonders. நான் உன்னை தெரியாதுன்னு சொன்னேன்? Why I said I do not know you? அதுக்கு காரணம் சொல்றாரு. The reason is, ஒரு மனுஷன் வீடு கட்ட போனான். a person is building up his house. ஒரு மணல்லையே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டான். But the building was raised upon a sand. அழகான வீடு கட்டி எழுப்பியாச்சு. Beautiful house was erected. ஒரு நாள் திடீரென்று பெருமழை வந்தது. One day a great rain came. ஒரு பெருங்காற்று வீசியது. A great wind came. ஒரு பெரும் வெள்ளம் வந்தது. A great flood came. இந்த வீடு அடிபட்டு போய்விட்டது. And it was in ruins, devastated. இது விழுந்தே போய்விட்டது. It has totally fallen. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த வீடே இல்ல. And the house is not to be seen. அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. Again Jesus had some more amplification. இன்னொருவன் போய் கன்மலையிலே தோண்டி அஸ்திவாரம் போட்டு ஒரு வீட்டை கட்டினான். Another person went to a rocky place, made a foundation and built a house. அதே காற்று வீசினது. The same wind came, but it was withstood. அதே மழை பெய்தது. Same rain came, அசையவில்லை. but it was not shaken. பெரிய வெள்ளம் வந்தது. Great flood came அது again, அசையவில்லை. but it was not அவன் shaken. புத்தியுள்ள மனிதன். He is a wise man. இது அந்த சம்பவத்தை சொல்லிட்டு தான் அற்புதம் அடையாளம் செஞ்செல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த சம்பவத்தை இணைக்கிறார். And here the person who is doing signs and wonders, then Jesus narrates this. அற்புதம் செய்யலாம், தீர்க்கதரிசனம் சொல்லலாம், நீ பிசாசை துரத்தலாம். ஆனா அப்போஸ்தல ஐக்கியத்தில் இந்த அஸ்திபாரத்துல கட்டலைன்னா ஒரு நாள் வெள்ளம் வரும்பொழுது நீ நிக்க மாட்டாய். And you might be doing signs and wonders, you may be prophesying, doing great things for God, but if you are not having doctrinal truths and setting your life, one day you shall be in ruins. அற்புதம் செய்யறது ரொம்ப சிம்பிள். It's a very casual thing to do miracles. கேரளாவுல ஒரு சகோதரி திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. One sister started doing some miracles in Kerala. கேரளா நம்ம பயங்கரமானது. She was doing some wonders. கொஞ்ச நாள்ல சபையில கூட்டம் நிரம்பி வழியுது. But in the church there was multitudes coming. அவங்க அப்படி வந்தா போதும் அப்படியே எல்லாரும் ஆடுவாங்க. People will be shaking when she comes. கூட்டம் ஆயிரக்கணக்குல வந்துருச்சு. Thousands of people were thronging. காணிக்கை கூட ஆரம்பிச்சிருச்சு. And the offering also came. அதே ஊர்ல in the same place ஒரு பாவப்பட்ட ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. A poor servant of the Lord was there. அவருக்கு பயங்கர துக்கம். But he was so grieved. ஆண்டவரே நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்றேன். Lord, I am doing ministry for so long. ஒரு ஆத்மா வர மாட்டேங்கறான். But no soul is turning in. ஒருத்தன் வர மாட்டேங்கறான். But nobody is coming in. வந்தா 4 வாரம் அதோட ஓடி போயிடுறான். 4 weeks he is coming outwards, he is also departing. ஆனா நான் வசனத்தின்படி வாழ்றேன். But I am living according to the word. நான் ஜெபிக்கிறேன். I am praying. உபவாசம் போடுறேன். I am fasting. ஆனா இன்னைக்கு அந்த சிஸ்டர் வந்துச்சு பார்த்தா ஆடுறான் எல்லாம் ஓடுது என்ன சுவாமி இதுல எனக்கு சத்தியம் தெரியணும்னு கேட்டார். And I must know the truth God, but you must reveal why people are thronging unto the sister, not to me. வேற வழியே இல்லாம உபவாசம் போட்டாரு. And he fasted and prayed. அப்ப உபவாசம் முடிஞ்ச உடனே But after the fasting was over, கர்த்தர் சொன்னாரு, God said to him, அந்த சகோதரியை போய் பாருன்னு சொன்னார். go and visit that sister. அங்க போனா And when he visited, பயங்கரமான அற்புதம் நடந்துட்டு இருக்கு. there was a great wonder taking place. பயங்கரமான கூட்டம். And great multitudes. அந்த சிஸ்டர் அப்படி என்டர் ஆயின உடனே ஹால்ல இருக்கிறவங்கள முக்கால் வயசு பேர் ஆடுறான். And when she comes inside, many people are shaking their heads. இவரும் போனாரு. And he went there. இவருக்கு ஒண்ணுமே புரியல. He was unable to understand. இந்த பவர் இவ்வளவு பவர் வேலை செய்யுது. How she is so much ஆனா ஆவியானவர் சொன்னார் நீ போ. And spirit of the Lord urged him to go. உள்ள வந்தாரு. And he came in. இன்னும் போன்னு சொன்னாரு. And go with some more. அங்க எல்லாம் ஆடுறாங்க இவர் அப்படியே தாண்டி அந்த சிஸ்டர் கிட்ட வந்தாரு. And he came to the sister closely. இப்போ இந்த சிஸ்டர் ஆட ஆரம்பிச்சது. And the sister started shaking.
இப்போ இந்த சிஸ்டர் ஆட And ஆரம்பிச்சாங்க. now the sister was shaking. எல்லாரும் அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. All people stopped. இப்போ இவர் நின்னுட்டே இருந்தாரு. And he was standing there. அந்த சிஸ்டர் பயங்கரமா ஆடி நான் யாரு தெரியுமான்னுச்சு. And the sister told after shaking, who am I? மொத்த காங்கிரிகேஷன் அப்படி ஸ்டன் ஆகி போயிடுச்சு. All the congregation was stunned to see this. இவர் சொன்னாரு இயேசுவின் நாமத்துல இப்ப போறியான்னு கேட்டார். And he said, in the name of Jesus, are you going to go? இதெல்லாம் என்னன்னு கேட்டார். And what is all this? நான் ஒரு பெரிய பவர், இதெல்லாம் சின்னது. இதனால என் பவர்ல இதெல்லாம் ஆட வச்சிட்டு இருக்கேன். That I was making them to shake because of my little power. பொத்துன்னு விழுந்துட்டாங்க. And she has fallen. அவ்வளவுதான், கூட்டெல்லாம் கலஞ்சு ஓடியே போயிடுச்சு. All the multitude gone from her. எதுக்கு சொல்றேன்னா, Why I say this? அங்க கிறிஸ்துவாகிய அஸ்திவாரத்துல இல்ல வேற ஒரு ஆள் வேலை செஞ்சிட்டு இருக்கான். And some other person was working, foundational Christ was absent. பிரியமானவர்களே, நீங்கள் அற்புதங்களை செய்துதான் நீ கண்டுதான் இப்ப அற்புதம் நடந்துச்சுன்னா இந்த ஊர்ல பாதி பேர் இங்க உட்கார்ந்திருப்பாங்க. இப்போ Suppose there is a signs and wonder taking place, half of the city will be here. அற்புதம் தீர்க்கதரிசனம் ரொம்ப சிம்பிள். It is a very casual thing to do signs and அதுக்கு wonder. பின்னால யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. But you will not know who is standing behind. ஆனால் அஸ்திவாரத்துல இல்லன்னா ஒரு நாள் நீ அடிபட்டு போயிருவே. One day you are going to be devastated if there is no foundation. கன்மலையின் மேல் அஸ்திவாரம் தோண்டி அஸ்திவாரம் போட்டவன் அவன் புத்தியுள்ள மனுஷன். Is the wise man who founded is building upon a rock. இப்போ உன்னை சொல்லுவாங்க பெந்தகோஸ்லயே போயிட்ட நீ பைத்தியக்காரின்னு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வெள்ளம் வரும்போது தெரியும் நீ ஞானியா அவங்க பைத்தியக்காரங்களான்னு தெரியும். And after a spell, now they will be saying you are a foolish woman. When the flood is going to come, they will say whether you will be able to understand your வசனத்தை பாரு, வசனம் கரெக்டா இருந்தா இங்க வந்து சேரு. If the Bible is correctly quoted, you come here. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the name of the Lord. அந்த குழந்தைக்கு, அந்த உயிர்த்தெழுந்த குழந்தைக்கு, அந்த உயிரோடு எழுப்பப்பட்ட குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. And the food or meat was served unto the quickened child. பரிசுத்தாவி பெற்றவனுக்கு அப்போஸ்தல உபதேசம் ஃபீட் பண்ணப்பட வேண்டும். Apostolic meat was to be served person who received the healing. எல்லாவற்றுக்கும் மேலாக On the top of everything. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. And we are not of this world. நமக்கு இனிவரும் ஒரு உலகம் இருக்கிறது. And we have some other world to come. நம்ம இப்ப அபிஷேகத்தில் நிரம்புறமே, அது இனிவரும் உலகத்தினுடைய ஒரு சக்தி. And it is the power of the other universe. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? And you are able to understand. எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே And Hebrews chapter 6. இனிவரும் பலனை, இனிவரும் உலகத்தின் பலனை நாம் ருசி பார்த்தவர்கள். And we have tasted the sweetness of the other world to come. நீ பரலோகத்தை பார்த்தியான்னு கேட்பான். And they will ask whether you have seen the heaven. பரலோகத்தை பார்க்க வேண்டாம், டேஸ்ட் பண்றோமே, நம்ம டெய்லி டேஸ்ட் பண்ணிட்டு தான இருக்கிறோம். Every day we are tasting the sweet refrain of அதனால heaven. வேதம் சொல்லுகிறது, What the Bible says. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் And once you have been enlightened, பரம ஈவை ருசி பார்த்தும் you have tasted the இனிவரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தும். the powers of the world to come. இந்த நம்ம அபிஷேகத்தில் நிரம்புறது ஒருவேளை மத்தவனுக்கு புரியாது, உனக்கும் புரியாது. When sometimes you will be ignorant, other person cannot perceive. ஆனா But the hidden truth. இனிவரும் உலகத்தினுடைய வல்லமை நமக்கு தங்கி கொண்டே இருக்கிறது. The power of the world to come is residing in us. அதனால இந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. We are not of this mundane world. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? What Jesus said. நான் இந்த உலகத்தான் அல்ல. I am not of this world. நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. So you are not of this world. நான் இந்த உலகத்துக்குரியவனா இருந்தால் என்னுடையவர்கள் போராடி இருப்பார்கள். If I am of this world, my people could have wrestled for me. நான் உலகத்தான் அல்ல. I am not of this ஆனா world. அப்படினால் இந்த உலகம் என்னை பகைக்கிறது. Therefore this world hated me. அப்ப ஆண்டவரை பின்பற்றுகிறோம், நாம் உலகத்தார் அல்ல. ஆனா அப்படினால் இந்த உலகம் நம்மை பகைக்கிறது. And because we are following Jesus, therefore world hated us. இன்னைக்கு எத்தனை பேர் உலகம் உங்களை பகைக்கிறதுன்னு துக்கப்படுறீங்க? How many of us are grieved because world is hating you? அப்பமே நீ புரிஞ்சுக்கணும், உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார், நீ பரலோகத்துக்குரிய ஒரு ஆள். And you must mark and understand, therefore God loves you. You are ஆனா part அப்படினால் of நீங்க heaven. இந்த உபதேசத்தை கேட்டால் மட்டும் போதாது. Not only you are paying heed to the இந்த doctrine, உபதேசத்தை கேட்டு listening to the உங்களுடைய doctrine, வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டும். and you must change your life. இந்த அபிஷேகத்துல நிரம்ப நிரம்ப And when you have the unction of the Spirit, உன்னுடைய கோபம் அடங்கி போயிருது. oh, anger is to go into go. உன்னுடைய இச்சை உன்னை விட்டு போயிருது. The lusting is to get vanished. உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய சுபாவங்கள் எல்லாம் மாற்றம். There is a change in the character or traits. ஒருவேளை உலகம் உன்னை கோலைன்னு சொல்லும். Maybe the world will say you are ஆனா covered. ஆண்டவர் உன்னை பரிசுத்தவான்னு சொல்வாரு. God will say you are holy. அதுதான் நமக்கு முக்கியமானது. That is the testimony of God. is எந்த important. இடத்துல பவுல் மற்றவங்களை அடித்தானோ அதே இடத்துல அடி வாங்கினார். And in the place where he beat the saints, there he took the birds ஆவியா of God. இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபப்படுகிறோம். And by the Spirit of the Lord, we are putting on glory upon glory and get transformed. இந்த உலகத்துல நாம் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. And we are not to reside in this ஒன்று world. கண்ணை மூடினா பரலோகத்துக்கு போகணும், இல்லாட்டா இயேசு வரும்பொழுது எக்காலம் ஊதினால் நாம் பரலோகத்துக்கு போய் சேரணும். If you are closing our eyes, we have to be on the other side, or if Jesus comes, we have to fly off from this world. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம் தான். Temporal is this world life. நீங்க விரும்பினா கூட உங்களால கூட கொஞ்சம் வருஷம் இருக்க முடியாது. Suppose you are trying to level best, you cannot extend your life. கரெக்ட் பங்க்சுவல் டைத்துக்கு உன்னை தட்டிடுவார். Correct time, you shall be knocked to other shore. ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்ன நீ கிராஸ் பண்ண முடியாது. You cannot cross even a minute. ஆனா உனக்கு சாவில நம்பிக்கை இருக்கிறதா? But do you have hope in your death? இன்னைக்கு இயேசு வந்தா போணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் கை வைத்துங்க. Hallelujah. சரி, இப்ப வீட்டுக்கு போகக்குள்ள சாவு வந்துருச்சு, அதுக்கு ரெடியா இருக்கிறவங்க கை வைத்துங்க. Hallelujah. அதாவது அல்லேலூயா சொன்னதுனால சொல்லிட்டீங்க.
ஆனா உங்களை எத்தனை பேருக்கு இன்னும் எவ்வளவு ப்ரோக்ராம் வச்சுட்டு வந்திருக்கீங்க பாவம். You must be charting out so many programs to perform now. இப்போ 9 மணிக்கு அடுத்த ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க இங்க அல்லேலியா போட்டா கூட பஸ் ஏறணும். But suppose 9 o'clock we are saying hallelujah, you must go to the ஆனா bus. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் அடுத்த கரைக்கு போக வேண்டியவர்கள். And we have to cross this world, go to the other shore. இந்த உலகம் நமக்கு சதமானது அல்ல. And this world is not permanent. உலகம் நமக்கு ஒரு பாத்திரமா இருக்க கூடாது. This world is not worthy of us. அப்படியானால் இந்த உலகத்தில் இந்த அப்போஸ்தல உபதேசத்தில் இருந்தால் மட்டும் போதாது. Therefore it is not suffice you are abiding the doctrine of இந்த the உலகத்துக்கு apostles. ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ்ந்து காட்ட வேண்டும். And you must live a life not connected with vanity of the மத்தேயு world. எழுதின சுவிசேஷம் Gospel of Matthew 14 அதிகாரம் 14th chapter 28 29 வாசியுங்கள். and 28 and 29 please. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வருகிறதற்கு எனக்கு ஒரு கமாண்ட் கொடுங்க, ஒரு கட்டளை கொடுங்கன்னு கேட்டான். Lord, if it be thou, bid me so that I can come on the waters, Peter asked Jesus. இதுவரைக்கும் நமக்கு அவர் கட்டளையிட்டு கொண்டே இருந்தார். So far he was commanding us. இப்போ இவன் கடைசியா போய் கேக்குறான், நீங்க எனக்கு ஒரு கட்டளை கொடுங்கன்னு கேக்குறான். Now he is soliciting, God, you give me one இவங்க command. படவுல போய் கொண்டிருந்த பொழுது, And they are going in the journey. அக்கறை பயணத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது, They are going to the other shore. இப்பொழுது பயங்கரமான ஒரு போராட்டம். And there was a boisterous wind. இப்பொழுது அவங்க தடுமாறினாங்க. And now they were all fallen. தடுமாறின பொழுது இயேசு அதை அறிந்தார். And Jesus was able to perceive their ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய தடுமாற்றங்கள் உடனே தேவனுக்கு தெரியும். And God will know spiritually where you are getting offended. விசுவாசத்துல தடுமாறியா, And you are stumbling in faith. பிரதேசத்துல தடுமாறியா, Or in consecration. பாவத்துல சிக்கி தடுமாறியா, Or you are captivated in sin. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what had happened? இவங்க நைட் எல்லாம் பயங்கர கஷ்டப்படுறாங்க. The whole night they were trying to salvage the அந்த நேரத்துல என்ன நடந்தது? What had happened? இயேசு கரையில இருந்தார். And Jesus was in the அவர் shore. ஆவியிலே உணர்ந்தார். And he was able to see in the spirit. உடனே அந்த தண்ணீர் மேல நடந்து வந்து விட்டார். And he walked on the ocean and came அந்த to நாலாம் ஜாமத்திலே இயேசு இந்த படவண்டை வந்தார். the fourth watch of the night. Jesus came to the ship. இந்த நாலாம் ஜாமங்கிறது காலையில 3:45 மணி. And fourth night means it is a 3:45. அதுக்கு தான் இப்ப நம்ம 4 மணிக்கு ஒரு ஜெபம் வச்சிருக்கிறோம். Therefore morning is the praising 4 அது o'clock. வந்து உன்னுடைய பிரச்சனைகளை அதிகாலையிலேயே சந்தித்து தீர்க்கும்படியாக அவர் தண்ணீரின் மேலே இந்த உலகத்தின் மேல் நடந்து வருகிற ஒரு நேரம். It is a time God will be walking upon the world or the water to look after or cater for your needs. நம்ம ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டுட்டு இருக்கோம். அவர் ஒரு அப்பாயின்ட்மென்ட் டைம் கொடுத்திருக்கிறார். காலையில இன்னைக்கு அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். And now we are asking for God's time, but God has given a time. Morning those who seek after me. இந்த நாலாம் ஜாமத்திலே இயேசு அங்கே கடந்து வந்தார். The fourth watch of the night Jesus was இது அக்கறையில நடக்கிற ஒரு சம்பவம். Incident took place when they were in the voyage. இவன் போயிட்டே இருக்கும், இந்த படகு போயிட்டு இருக்கும் பொழுது பிரச்சனை. இத தேடி இயேசு வர்றாரு. இப்போ இயேசுவை பார்த்த உடனே இவங்க பிசாசுன்னு கத்துனாங்க. And they were also afraid because they thought him to be a spirit and they thought they were afraid of இயேசு him. சொன்னார், நான் தான், பயப்படாதிருங்கள். And Jesus said, be of good cheer, it is I. இப்போ இயேசு கடல்ல தண்ணீர்ல நின்னுட்டு இருக்காரு. Jesus was standing on the waters. இப்போ பேதுருக்கு அவன் எப்பொழுதுமே அதிக பிரசங்கிதான். And Peter is always type or he கொஞ்சம் ஸ்பீடு கூடின ஆளு. is very swift to உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? Immediately what he is asking? ஆண்டவரே, நீர்தானா? Oh, is it though? நீரே ஆனால் நான் இந்த ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும். Lord, it be thou that bid me to come on the waters and come to you. இப்படி ஒரு ஆசை பாத்தீங்களா? See what is the desire of Peter? நான் இந்த நீர் எப்படி தண்ணீர் மேல நடந்து வந்தீரோ, How you are walking on the waters. நீரே ஆனால் If it is you, நான் இந்த கடல்ல தண்ணி மேல நடந்து உம்மிடத்துல வந்து சேரணும். that I must also set pace upon the water and walk. இந்த ஜலம், இந்த தண்ணீர் உலகத்தை காண்பிக்கிறது. This water or ocean, it speaks of this world. இயேசு வரும் பொழுது When Jesus comes, நீ அவரை சந்திக்க வேண்டுமானால், and if you have to meet him, நீ இந்த உலகத்தின் மேலே உலகத்தான் அல்லாதவனாக உலகத்தின் மேல் நீ நடந்து போய் தான் அவரை சந்திக்க வேண்டும். and you must not be part of the world, you must walk upon the face of the world. இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போக வேண்டுமானால் இந்த உலகத்தில் மூழ்கி விட கூடாது. And if you have to cross the world and go, we must not get plunged இந்த உலகத்தில் மூழ்கிறவன் இயேசுவை சந்திக்க முடியாது. The person getting plunged in the world cannot meet him. இந்த உலகமும் அந்த ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். Because the world, the lust thereof shall be perished. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். Now not the world and the things thereof. இன்னைக்கு உலகத்தின் வேஷம் சபைக்குள்ளே புகுந்திருக்கிறது. Today the love of the world has get penetrated into கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இன்றைக்கு மனித வம்சத்தை, மனித ஜாதியை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது. The lust of the eye, lust of the flesh and the pride of life has penetrated in the lives of the இன்றைக்கு people. இயேசு வரக்கூடிய ஒரு காலம். Today this is the time Jesus shall appear. இயேசுவை நீ சந்திக்க வேண்டுமானால், And if you have to meet you, அவர் உலகத்தை ஜெயித்தவர். he is overcomer of the world. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். Be of good cheer, I have overcome this world. உனக்கு அப்போஸ்தல உபதேசம் கேட்டு உனக்கு கேள்விப்பட்டிருந்து அறிந்து கொண்டிருந்தாலும், And although you listen to apostolic truth
truth and you அந்த comprehended it. பலத்திலே நீ இந்த உலகத்தின் மேல் நடந்தால் தான் இயேசுவை போய் பார்க்க முடியும். With the power of the apostolic truth, you must walk upon the face of this earth. இந்த ஜலத்தின் மேல், இந்த பாவ உலகத்தின் மேல் நீ மூழ்கி விடாமல் பாவ உலகத்தின் மேலே நடக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். And you must be able to walk beyond the spheres of the water, not getting into the sin. அதுக்கு சொல்றான், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வர எனக்கு என்ன செய்யும்? கட்டளையிடும். And now you must give me a commandment so that I must walk unto you. அது என்ன வார்த்தை? What was that word? ஆண்டவரே எக்காலம் தொனிக்கும் பொழுது நான் மறுரூபமாக எனக்கு கட்டளையிடும். Lord, give me a commandment when the trumpet shall be blowing, I shall have to fly. இன்றைக்கு நான் கண்ணை மூடினால் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும். Lord, if I am closing my eyes today, but I must come to you. உங்களில் எத்தனை பேர் இந்த உலகத்திலிருந்து அவரிடத்தில் போக, ஆண்டவரே எனக்கு ஒரு கமாண்ட் கொடுங்க, எப்போ வந்தாலும் சரி நான் உம்மை பார்க்க வேண்டும், உன்னை சந்திக்க வேண்டும். How many of us are having this hunger start desire? Lord, give me a commandment, when you are calling me I have to fly off. எக்காலம் தொனிக்கும் பொழுது நாம் மறுரூபமாக வேண்டுமானால் சர்ப்பத்தை மிதிக்க வேண்டும். And if the trumpet has to blow, if you have to fly off, we must tread upon the adder and the lion. 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தை நீ மிதித்து போடுவாய், அவன்தான் இயேசுவை போய் பார்க்க முடியும். And a person, the 91st Psalm says that you must tread upon the lion and the adder, he can meet Jesus when இந்த உலகத்தில் அக்கினி பரீட்சைகள் உண்டு. there shall be fiery trials in this world. ஏசாயா 43:2ல நீ அக்கினியிலே நடப்பாய், ஆனால் நீ வேகாதிருப்பாய். Isaiah 43:2 says you shall be walking on the fire, but it shall not hurt you by any means. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இந்த தண்ணீரில் நடந்து இயேசுவை பார்க்க விரும்புகிறீர்கள்? How many of us are desiring to walk on the water and meet him? எப்பொழுது வந்தாலும் கர்த்தாவே நான் உம்மை சந்திக்க எனக்கு கட்டளையிடும். Lord, command unto me so that I must meet you when you come. உடனே இயேசு சொன்னார், When Jesus said, நான் தான், it is I. நீ நடந்து வா. Come எப்படிப்பட்ட ஒரு கட்டளை பாத்தீங்களா? and see what a வா command. என்றார். And he called him. அவன் Come. படவை விட்டு இறங்கி ஜலத்தின் மேல் நடந்து அவரிடத்தில் போனான். He walked and come out of the ship, walked on the water, gone to. இயேசு வரும் பொழுது நீ வா என் மணாலியே என்கிற ஒரு சத்தம் உனக்கு கேட்கணும். And when Jesus is appearing again, you have to hear a voice. அந்த வார்த்தை என் புறாவே என் உத்தமியே என்கிற ஒரு சத்தம் உனக்கு கேட்கணும். And you must be able to listen to your voice, my dove, my undefiled, please. என் மகனே என் மகளே என்கிற ஒரு எக்கால சத்தம் உனக்கு கேட்கணும். A trumpeting voice, my son, my daughter, ascend and come. அந்த வார்த்தை கேட்டால் நீ நடந்து போகலாம். And when you are listening the voice, you can walk and அருமையானவர்களே, go. உங்களில் எத்தனை பேர் இந்த சத்தியத்தில் நடக்க முடியாம தடுமாறுறீங்க? How many of you are getting offended, not able to walk in the truth? இந்த ஜலத்தின் மேல் நீ நடக்க வேண்டும். You got to walk on the water. இந்த உலகத்தின் மேல நீ நடக்க வேண்டும், உலகத்தில் மூழ்கி விட கூடாது. You must not get plunged in the world, you must walk on the water, the world. சர்ப்பத்தின் வாயை நீ சர்ப்பத்தின் தலையை நீ நசுக்க வேண்டும். And you must trample upon the heads of the lion and the சிங்கத்தின் serpent. மேலே நீ நடக்க You வேண்டும். must walk upon the lions. அக்கினியில நடந்தால் நீ வேகாமல் வாழ்ந்து காட்ட வேண்டும். And you must not be hurt by the fiery trials. ஒருவேளை அந்த பிராக்டீஸ் இல்லனா கேளு ஆண்டவர்ட்ட. And you must ask Lord, Lord, I do not have the practice. ஓசியா 11:3ல என்ன சொல்லி இருக்கிறது? And Hosea 11:3 what நான் is it? அவனை கையை பிடித்து நடக்க பழக்கினேன். I have made him to walk by holding பேதுரு forth. மூழ்கின பொழுது இயேசு உடனே கை கொடுத்து அவனை தூக்கி விட்டார். When Peter was getting drowned, Jesus lifted him by hand. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் ஆண்டவரே நீரேயானால் நான் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும் என்று கேட்கிறீர்கள்? How many of us are asking, Lord, Lord, if it is thou, ask me to come also. இந்த உலகத்தில் உன்னுடைய வியாதிகளிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். And he is setting you free from your sickness. இன்றைக்கு உன்னுடைய வியாதி நீங்கும்படியாக ஒரு கட்டளை புறப்பட போகிறது. A commandment comes to you, you are healed of your sickness. அவர் ராஜாதி ராஜா, அந்த கட்டளை அப்படியே நிறைவேறி உனக்குள்ள இருக்கிற வியாதி ஓடி போய் விடுகிறது. He is the King of Kings, the commandment comes to you, you are healed today. நீ ஆகாரம் புசிக்க வேண்டும். And you have to eat the meat. அஸ்திபாரத்திலே கட்டி எழுப்பப்பட You வேண்டும். must be raised upon the இந்த உலக பாவத்திலே மூழ்காமல் இயேசு வரும் பொழுது கர்த்தாவே நான் உம்மை சந்திக்க எனக்கு ஒரு கட்டளையிடும். Lord, give me a commandment, I must not get drowned in this world, I must hear இயேசு your வரும் voice. பொழுது பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் கண்களை மூடுங்கள். And people close your eyes if you are desired to meet him. நிச்சயமாக கர்த்தாவே நான் உம்மிடத்தில் வர எப்படியாயினும் என்னைக்கு நான் மரிச்சாலும் சரி, என்னைக்கு நீர் வந்தாலும் சரி, நான் உம்மை பார்க்க வேண்டும், அதுக்கு நீர் எனக்கு கட்டளையிடும் என்று சொல்றவங்க முழங்கால் படியிடுங்கள். All people kneel down, please. Those who are say, Lord, anytime you may be appearing, but you get me ready for that place. இந்த உலகத்துல நீ இந்த மார்க்கத்துல வந்து எவ்வளவு பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறாய். And you made much consecration or devotion to God for so many உலகத்தை times. எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாய். You are resisting this world. சமுதாயத்தை எதிர்க்கிறாய். You are resisting society. இந்த சத்தியத்தின் நிமித்த குடும்பத்தை வெறுக்கிறாய். You are hating your own family members. உன்னுடைய சொந்த சரீரத்தை வெறுக்கிறாய். You are hating your body. உன்னை நீயே கீழ்ப்படுத்துகிறாய். You are subjugating yourself. உன்னை நீயே கட்டுப்படுத்துகிறாய். You are control limiting your members. அநேக காரியங்களை உன்னை உபவாசத்துக்கு கீழ்ப்படுத்துகிறாய். And you are subjugating you by fasting.
fasting. எல்லாம் நல்லது பிரியமானவர்களே. Oh beloved people, ஆனா everything is இயேசு வரும்பொழுது நீ அவரிடத்துல போய் சேர வேண்டும். but when Jesus appears, you got to be with இல்லாவிட்டால் him. ஓடினது ஓடுகிறது எல்லாம் விருதாவாய் போய்விடும். Or else all our laboring running shall be in vain. எல்லாரும் கண்களை மூடுங்க. Please all of us. சேர்ல இருக்கிறவங்க உங்களால முழங்கால் போட முடியும்னா கொஞ்சம் முன்னால வந்து முழங்கால் போடுங்க. ஒரு அபிஷேகத்தினாலே கர்த்தர் இந்த கூட்டத்திலே எல்லாரையும் தொட போகிறார். And God is going to touch every person, be on the knees, even the people those are seated in the chair. நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், அவசியம் இல்லாம பேசாதீங்க. And please do not communicate to each other unwantingly. அவசியம் இல்ல. Do not get up unwarrantingly. அவசியம் இல்லாம கண்ணை திறக்காதீங்க. Unwanted, don't here and there. கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. Give room for the spirit of the Lord for a இந்த while. கூட்டத்தில் முதல் பகுதியாக ஆவியானவர் உங்களை குணமாக்க போகிறார். First phase, God is going to heal your sickness. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you are believing this? உங்கள் எத்தனை பேருக்கு வியாதி, பலவீனம், சோர்வு, களைப்பு, அதிரியங்கள் இருக்கிறது? How many of you are having the weariness, faintedness, sickness and pains? கண்ணை மூடு. Close your eyes. கொஞ்ச நேரம் தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். Give room for a while for the spirit of God. உங்களுடைய பலவீனம் இன்னைக்கு உங்களை விட்டு வெளியே போகணும். The weakness has to depart from you today. விசுவாசமுள்ள ஜெபம், The faithful prayer, ஒரு பாவ அறிக்கை, and a conviction filled ஒரு prayer, பாவ மன்னிப்பின் நிச்சயம். assurance of forgiveness of sin. ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து குணமாக்குறேன். And Jesus said, I will come and heal you. இந்த கூட்டத்துல இந்த கேம்பஸ்ல இப்போ உன்னை கிராஸ் பண்ண போகிறார். Today in this meeting Jesus is to cross and go by. ஒரு மனுஷனை கிராஸ் பண்ணி போகும்போது அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கத்தினான். When Jesus was passing by, a person told, "O son of David, இயேசு நின்று அவனை குருடனை கண்களை திறந்து விட்டார். Jesus stopped there. Hallelujah. The blind man. இந்த கூட்டத்துல ஒருவேளை முன்னால இருந்து பின்னால போகலாம். He may be crossing from front to left. இல்லாவிட்டால் பின்னால இருந்து முன்னால இயேசு கடந்து வரலாம். Jesus may be walking from rearward to உன்னை கிராஸ் பண்ணும்போது விடாத. ஆண்டவரே என்னை குணமாக்கும் ஆண்டவரே. Lord, do not depart from me, heal me. நான் வியாதியா இருப்பது உம்முடைய சித்தம் அல்ல. Lord, it is not your will that I must have sickness. இப்பொழுது இந்த கூட்டத்துல இன்றைக்கு நீர் குணமாக்க வேண்டும். Today in the same very meeting. இனி சாகிற வரைக்கும் எனக்கு இந்த வியாதி வரக்கூடாது. ஹalleluya. என் ஓட்டம் முடிகிற வரைக்கும் இந்த பலவீனம் வரக்கூடாது. Until my race is over, this sickness. என்னோடு போராடுகிற இந்த அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளும் ஆண்டவரே. I rebuke the spirit that is overpowering me in my life. நான் வந்து குணமாக்குவேன் சொன்னீரே. You said I will come. நீர் வந்து குணமாக்கும். You come and heal me. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. One word, my Lord. அபிஷேகம் குணமாக்கும் என்று சொன்னீரே. You said your anointing will heal. நான் அபிஷேகம் பெற்றவன் தானே. I have received the Holy Spirit. இன்னொரு நிறைவான அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும். Oh, let a great anointing coming upon me. இபாலக்கர பிலபம் திடபலம் சிடுபிக நமஹரபானி. Kurabala kshala hibina nibala. Ribala bankara bakatu dabakati dabakati dibi. Amen. Hallelujah. வல்லமை இறங்குகிறது. The power is descending. Amen. Dabakara bakatu dabakati dibi dabakati. ஆமென். ஆம். நான் பிறந்ததிலிருந்து Right from birth. 40 வருஷமா ஒருத்தனுக்கு நடக்கவே முடியல. 40 long years a person was unable to walk. நல்ல குடும்பத்துல பிறந்தான். He was growing forth in a good family. கடைசியில நிலவரம் பிச்சை எடுக்க வைத்து விட்டது. Lastly he became a beggar in his life. இப்போ கர்த்தர் அவனை சுகமாக்குகிறார். Now God is healing him. அந்த வல்லமை வந்த பொழுது அவன் நின்றான், நடந்தான், குதித்தான், ஓடினான், நின்றான், நடந்தான். அபிஷேகம் வந்து அவனை குணமாக்குகிறது. The power comes upon him. He is walking, jumping, yelling and shouting. இப்பொழுதே ஆவியானவர் உன்னை எழுப்புகிறார். The spirit of the Lord is raising you up right now. ஓ அசுத்த ஆவி ஓடட்டும். The evil spirit be departed. உன் வியாதிகளை கர்த்தர் சிலுவையிலே மாற்றுகிறார். And God is removing your sickness on the cross. அபிஷேகத்தை கட்டுப்படுத்தாதீங்க. Don't limit your anointing. ஆவியானவர் உன்னை சுகமாக்கட்டும். The spirit of the Lord heal you. கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். Christ is healing you. Hallelujah, hallelujah. Bala baria la bakara bala katida bala katida bala katida. Rikada bala kashada bala katida bania. குணமாக்கும் ஆண்டவரே. ஒருவரும் பலவீனமா இருக்க கூடாது. ஒருவரும் வியாதியா இருக்க கூடாது. ஒருவரும் பிசாசின் போராட்டத்தில் இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினால ரக்கத பக்கத்துட பங்கரா ரிக்கத பக்கத்துட பானியா ஏய் விடாப் ஷமனிகரதுனமா
ரபானியா ஆமென். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற யாரும் கைவிடப்படக்கூடாது. None must be forsaken, those who come to this எந்த meeting. சூழ்நிலையில் நீங்கள் கைவிடப்பட அந்த சூழ்நிலையில் தள்ளப்படக்கூடாது. And you must not be rejected or forsaken on any situation. ஆண்டவரே, நீர் மெய்யான தேவன். Lord, you are a living God. நீர் எனக்காகத்தான் வரப்போகிறீர். And you are going to appear for me. அப்படியானால் நான் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது இல்லாவிட்டால் எக்காலம் தொட்டில் வர எனக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. Lord, command so that I must be able to come to you when you come. எத்தனை பேர் அப்படி கேட்கிறீர்கள் பிரியமானவர்களே? How many of you are asking this question? இயேசுவே, நீர் வரும் பொழுது நான் உம்மை பார்க்க வேண்டும். Lord, when you appear, I must be able to behold என் you. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. அந்நிய கண்கள் அல்ல, Not a stranger. என் சொந்த கண்களே அவரை காணும். Mine eyes shall behold him. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நிமிஷம். எத்தனை பேருக்கு இயேசு வரும் பொழுது எனக்கு அந்த கட்டளை கொடுக்கணும், அவற்றிருந்து ஒரு வார்த்தை வந்தா நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை சரிப்படுத்தி கொண்டு போயிடுவார், எனக்காக நீர் ஒரு கட்டளையிடும் ஆண்டவரே, நீர் வரும் பொழுது நான் உம்மை சந்திக்க எனக்கு கட்டளையிடும். எத்தனை பேர் கேட்குறீங்க வாயை திறந்து? How many of you are asking God, give me a commandment, I must be able to meet you when you come? எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கிறது? How many of you are having the desire? ஆண்டவரே, நீர் எப்பொழுது வந்தாலும் நான் உம்மை சந்திக்க எனக்கு கட்டளையிடும். Lord, command me, I must be Hallelujah. able to meet you when you come. என் மகன் உம்மை சந்திக்க வேண்டும், I must meet என் you. குடும்பம் உம்மை சந்திக்க வேண்டும். My family must meet you. ஆண்டவரே, அப்படி ஒரு கட்டளையை நீர் சொல்லும் ஆண்டவரே. Lord, speak, give a commandment. மகனே, நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லும் ஆண்டவரே. Lord, say I will. மகளே, என்னிடத்தில் வர நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லும் ஆண்டவரே. Oh, say Lord, I will gather you myself. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இயேசு ஜெயாலிகளை சேர்க்க வரப்போகிறார். Jesus is going to come or appear for the victors. ஜெயித்தவர்களை சேர்க்க இயேசு Jesus வரப்போகிறார். is going to gather up all the victors. எத்தனை பேர் ஜெயிக்க உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள்? How many of you are surrendering to be victors? அருமையானவர்களே, Oh, beloved people. ஒருவேளை இப்பொழுது நீ தோற்ற நிலவரத்தில் இங்கே கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். Maybe in this meeting you are a defeated person. ஆனா உன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? But you know what manner of God you have. நான் உலகத்தை ஜெயித்தவர், I have overcome this நான் world. சாத்தானை I ஜெயித்தவர், overcame Satan. நான் பிசாசின் வல்லமைகளை ஜெயித்தவர், I overcame the power of devil. எல்லா வியாதிகளையும் ஜெயித்தவர், And he overcame all எல்லா manner of போராட்டங்களையும் He ஜெயித்தவர், overcame all trials. நீ ஆராதிக்கிற தேவன் ஜெயித்தவர், And you are worshiping God is உனக்குள் overcome. இருக்கிறவர் பெரியவர், And he that is in you is great. நிச்சயமாய் உன்னை ஜெயிக்க வைப்பார். Surely he will make you a நீ victor. ஜெயிப்பாய், You shall be victor. நீ அவரை You சந்திப்பாய். shall meet him. யா லபகரபகது டபகரபானி அங்கடபகது. ஆமென். பல இடத்துல நீ தோற்று போயிருக்கலாம், And you are a defeated person in many places. பல காரியங்களிலே தோற்று போயிருக்கலாம், Defeated in many counts. இல்ல வாழ்க்கையில துவக்கத்திலிருந்தே தோல்வி 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 இப்படியே நீ புலம்பி இருக்கலாம். Right from your beginning up till now you are on defeat and lamenting. அப்படி யாராவது வேதனையோடு இருக்கிறீங்களா? Is there any people are fumigating like ஆண்டவரே, that? என்ன நீர் ஜெயிக்க வைக்கணும் ஆண்டவரே. Lord, you must make me a என் ஓட்டம் overcomer. ஜெயத்தோடு முடிய வேண்டும் ஆண்டவரே. Victoriously I must finish my race. எத்தனை வாலிபர்களுக்கு அப்படி ஒரு ஆசை? How many youths are having the desire? ஆண்டவரே, நான் ஜெயிக்க வேண்டும், Lord, I must be a overcomer. நீர் வரும்பொழுது நான் உம்மை பார்க்க வேண்டும், When you appear, I must வேற be ஒண்ணு வேண்டாம் ஆண்டவரே I எனக்கு. do not have any other like it. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? How many of you are having the desire? Hallelujah. Alakarabalatura. Karabaligiribikala, 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 karabalaka. Girabaligarabalaka. Karabalakiribiki. Karabalakarabaligarabaligiribikala. Karabaligarabaligarabaligiribikala, karabalaka. Hallelujah. Alakarabaligarabaligirbikala, karabaligiribikala, karabaligarabaligiribikala, karabalaka. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? How many of you are able to believe? ஆமென். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in me is great.
ஆமா, நீ பயப்படாத, Don't be afraid of. நீ சோர்ந்து போகாத. Don't be worried. இனிமேல் கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறார். Now henceforth you are a victor. நீ வாயை திறந்து சொல்லு, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in me is great. உலகத்தில் இருக்கிறவனிலும் And he that is in the world, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். he that is in me is great. ஆமென். ஹalleluya. ரபக ரபக திடபலக திடப. ஆம். ஆம். எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை How பிரியமானவர்களே? many wants to have this overcoming நீ life? ஜெயிக்கிறதுக்கு முன்பாக Before your victory. நீ ஜெயத்தை அறிக்கை செய்யணும். And you must convict and say, I am a victor. ஒரு பையன் காணாம போயிட்டான். One son was lost. வருஷ கணக்கா காணாம போயிட்டான். So many years you are not to be seen. ஜெபிச்சு கடைசில அந்த ஊழியக்காரர் வந்து கேட்டாங்க, ஐயா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் கிடைக்கலையே. And so many times the servants of the Lord were praying, but he was அவர் not. சொன்னாரு, அவன் வருவான், என் பிள்ளை கீடுன்னு சொன்னார். But convict and say, mine shall come back one day. அற்புதமாய் கர்த்தர் அந்த பையனை ஒரு ஸ்டேட்ல தொலைஞ்சு போய் இன்னொரு ஸ்டேட்ல அவனை கிடைக்க வைத்தார். And how wonderfully God besought him in Hallelujah. another state and brought him. ஆமென். என்னில் இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர். He that is in me is எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in me is great. எத்தனை பேர் வாயை திறந்து சொல்றீங்க? How many of you are able to convict and say, அவர் என்னை ஜெயிக்க வைப்பார். He will make me a overcomer. நான் ஜெயிப்பேன். I shall be victor. இயேசு வரும்பொழுது அவரை பார்ப்பேன். When Jesus shall appear, I will behold நான் him. அவரோடு பறந்து போவேன். I shall fly off with Ya him. la banka rabakatu rabakatu. ஆம். ஆம். ஒரு பாடல், எங்கும் ஜெயம். நீ எங்க இருந்தாலும் உன் வாழ்க்கையில எங்க இருந்தாலும் சரி, அங்க நீ அக்கினி சூளையில கிடந்தாலும் சரி, பாதாளத்துல போய் கிடந்தாலும் சரி, அங்கேயும் கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைப்பார். Every place there shall be victory for you. You may be in hell or in fire. நீ God is going to give எது செய்தாலும் அதுல ஜெயம். whatever you may be doing, but there is a victory for you. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம். In every place, in everything you are having victory. இன்னைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, எப்போதும் ஜெயம். Not today or tomorrow, but forever. அடுத்ததாக Nextly, நீ சொல்லணும், என்னில் இருப்பவர் பெரியவர். and he that is in me is great. அவர் உலகத்தை ஜெயித்தவர். He has overcome this world. என்னில் இருப்பவர் பெரியவர். He that is in me is great. அவர் சாத்தானை ஜெயித்தவர். He overcame devil. எல்லாரும் நான் இப்போ ஒன்ஸ் அதை பாடுறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். We are going to receive the unction as we sing together. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? How many of you are having this assurance? நீ தோத்து போனது போதும். It is enough that you are defeated. செத்த முகமா நீ வீட்டுக்கு திரும்பி வந்ததெல்லாம் போதும். Lord, dead face, do not walk back home. எத்தனையோ ஆராதனைக்கு போயிட்டு கூட நீ செத்த முகமா தான் வீட்டுக்கு போன. And a dead face with which you have walked back in many meetings. ஆனா இன்னைக்கு ஜெயம் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும். Today, heritage is your victory. நீ ஆராதிக்கிற தேவன் உலகத்தை ஜெயித்தவர். God whom we worship is உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is great. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். எங்கும் ஜெயம். பாருங்க. எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். எங்கும் ஜெயம், எப்போதும்
ஜெயம் எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் இயேசு உலகத்தை ஜெயித்தவர். இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். ஹalleluya. ஏகதபக்கத்துரமான்யா, ஏகதபக்கத்துரபக்கத்துரா. இயேசு சாத்தானை ஜெயித்தவர். ஹalleluya. அபிஷேகம் பெற்றவங்க மாத்திரம் கை வைத்துங்க பார்க்கலாம். All the people received anointing, raise up your arms. இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் தருவார். 5 minutes only. இது எதுக்கு தெரியுமா? You know why this minute? உனக்குள்ள ரெட்டிப்பான வல்லமை இப்ப வர போகுது. In double portion of the anointing is going to come upon you. ஒரு காலத்துல Once upon a time, எலியாவும் எலிசாவும் போன பொழுது, and when Elijah was walking with Elisha, எலியா சால்வை எடுத்து அடித்தான், யோர்தான் இரண்டாக பிளந்தது. Elijah he smote the Jordan and was divided with the mantle too. ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. They crossed and gone. இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டான். Now Elijah was caught up. இப்போ திரும்பி வந்தா, And when he walked back, அந்த யோர்தான் திரும்ப மூடி கொண்டிருந்தது. and once again the Jordan was normal. அதுபோல And likewise, நம்முடைய இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். Jesus was caught up. ஆனா இப்போ நீ வந்தா உலகம் உனக்கு முன்னாக மூடி போய் நிக்கிறது. But now the world is closed before you, it's standing before you. நீ இப்போ இந்த யோர்தானை இரண்டாக பிளக்க வேண்டும். Now you have to divide the Jordan, this world. என்ன நடந்தது தெரியுமா? You know what happened? சரியான ரெண்டிப்பான வல்லமை அவன் மேல் வந்து இறங்கி இருந்தது. Double portion of the anointing was upon him. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான். He that believeth upon me, Hallelujah. shall be more greater than. ஆமென். Hallelujah. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போடுங்க. For 2 minutes let be on the knees. அபிஷேகம் பெற்றா உட்கார்ந்துங்க. Suppose you receive the Holy Spirit, please be seated. அபிஷேகம் பெற்றா உட்கார்ந்துக்கோங்க. Suppose after receiving the Holy Spirit, be seated. யாக்கோபு என்ன செய்தான் தெரியுமா? What Jacob did? 5 மணி நேரத்துக்கு மேல அவன் போராடி இருக்கிறான். 5 hours plus he was wrestling in prayer. ஆசீர்வாதத்துக்காக தேவதூதனோடு 5 மணி நேரத்துக்கு மேல போராடி இருக்கிறான். And plus 5 hours he was wrestling with the angels for blessing. வெளிய எழும்பும்போது எப்படி நடந்துச்சு, என்ன வந்தா எப்படி நடந்தான் தெரியுமா? You know after the wrestling how he walked. தொடைச்சந்து சுளிக்கு போய் நொண்டி நொண்டி நடந்தான். ஆனா ஆசீர்வாதம் அவனை நிரப்பி இருந்தது. The blessing God filled but he was limping and walking Jacob. கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைக்க போறார். உன்னால சும்மா இருக்க முடியுமா? And suppose God is going to make எங்கெல்லாம் தோற்றையோ அங்கெல்லாம் ஜெயிக்க போகிறார். all the place of defeat you are going to. எங்கெல்லாம் தலை குனிஞ்சையோ அங்கெல்லாம் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறார். Every place that you are going to have victory. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். எங்கும் ஜெயம், ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் எதிலும் எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். ஆமென். ஏகரபக்கத்துரமான்யா, ஏய் ஷினவனா ரபக்கத்துரமான்யா. இருப்பவர் பெரியவர். ஏகரபக்கத்துரமான்யா, ரெகமேனா கரபக்கத்துரமான்யா, ரெபக்கரபலக்கத்துரமான்யா. Hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord. ஆமென். இப்பொழுது
விசுவாசத்தோட அந்த முதல் 3 வார்த்தைகளை மாத்திரம் நாம் படிக்க போகிறோம். Once again we are going to repeat the chorus first 3 verses. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. In every place, in every spot and in everything we have victory. தோற்று போனவங்க இத உரத்த சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, கர்த்தர் உன்னை ஜெயசாலியாய் மாற்றுவார். Maybe you are defeated but convicted with victory, God shall give you victory. ஆண்டவர் உன்னை ஜெயிக்க வைக்க முடியாத இந்த மார்க்கத்திலே கொண்டு வந்தார். God has brought you to this religion path so that you must எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் எதிலும் எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? You know what is taking place now? ஹல்லேலூயா, Hallelujah. இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? You know what is taking place now? நீ சும்மா ஆவியில தான் நிரம்பிக்கிட்டு இருக்கிற. And you are just filling in the spirit. ஆனால் கர்த்தர் தாகோனை விளைவித்துக் கொண்டிருக்கிறார். But God is making Dagon. தாகோன் சிலை விழுந்து நொறுங்கி கொண்டிருக்கிறது. The statue Dagon. நீ இங்க ஆவியில் நிறைஞ்சிட்டு இருக்கிற. ஓ வீட்ல இருக்கிற அசுத்த ஆவியில நொறுங்குகிறது. All the evil spirits. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நீங்க ஆவியில நிரம்ப நிரம்ப உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் உன் விழு நொறுங்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். 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 இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah, 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 hallelujah. Amen. ஆண்டவரே, hallelujah, 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 hallelujah. तोने मिलारी रोड दरबी रोड दरबी रोड दरबी रोड दरबी रोड दरबौरी श्री तोना मावरिया. तोने मिलारी रोड दरबी रोड दरबी रोड दरबी रोड दरबौरी नमन रोड दरबी रोड दरबी रोड दरबौरी श्री तोरा मावरिया. तने मिलारी रोड दरबी रोड दरबी रोड दरबी रोड दरबौरी श्री तोरा मावरिया. दरबी रोड दरबी रोड दरबौरी श्री तोरा मावरिया. तने मिली रोड दरबी रोड दरबी रोड दरबौरी. आमेन. हालेलुया. तने मिलारी रोड दरबी रोड दरबी रोड दरबी रोड दरबी रोड दरबौरी श्री तोरा मावरिया. तने मिली रोड दरबी रोड दरबी रोड दरबी रोड दरबी रोड दरबी रोड दरबी रोड दरबौरी श्री तोरा मावरिया. तने मिली रोड दरबी रोड दरबौरिया. तने मिलारी रोड दरबी रोड दरबी रोड दरबौरी श्री तोरा मावरिया. आमेन. हालेलुया. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். ஆமென், ஆமென். பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர்.
என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், அவர் சாத்தானை ஜெயித்தவர். ஆமென். ஹல்லேலூயா. திரபாரரு துரிபிரு 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 தன மௌரி ஸ்ரீதோன மௌரி. ஹல்லேலூயா. தா 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 தன மேலாரி ருடு துரிபிரு 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 தன மௌரி நமரு துரிபிரு 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 தன மௌரி ஸ்ரீதோன மௌரியா. தன மேலாரி ருடு துரிபிரு 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 தன மௌரி. ஆமென். ஹல்லேலூயா. தன மேலாரி ருடு துரிபிரு 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 தன மௌரி ஸ்ரீதோன மௌரியா. தன மேலாரி ருடு துரிபிரு 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 தன மௌரி நமரு துரிபிரு துரிபிரு தன மௌரி ஸ்ரீதோன மௌரியா. தனிமிரு துரிபிரு 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 தன மௌரி ஸ்ரீதோன மௌரியா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரபாரரு துரிபிரு 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 தன மௌரி ஸ்ரீதோன மௌரியா. ஆமென். ஹல்லேலூயா. திரபாரரு துரிபிரு துரிபிரு தன மௌரி ஸ்ரீதோன மௌரியா. தன மேலாரி ருடு துரிபிரு 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 தன மௌரி ஸ்ரீதோன மௌரியா. த த த த த த த த த. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மார்த்தாள் மரியாளிடத்திலே வந்து போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார். இந்த வேளையிலே பேதுரு அழைத்ததான கர்த்தர் இந்த உலகமாகிய சமுத்திரத்தில் உன்னை நடக்கும்படி அவர் உன்னை அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டதான கர்த்தர் உன்னை அப்படி திரும்ப அனுப்பவில்லை. அவர் உனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். எதிலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உனக்கு ஜெயம் தந்திருக்கிறார். அவர் ஜெயத்தின் தேவனாக அவர் உன்னை அழைத்து அவர் உனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க, சர்ப்பத்தை ஜெயிக்க, சிங்கத்தை ஜெயிக்க, சத்துருவின் சகலவலையும் ஜெயிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். உன்னவர் ஜெயாலியாய் மாற்றி இருக்கிறார். நம்முடைய இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தவர். நம்முடைய இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தவர். அவர் நமக்கு ஜெயம் கொடுத்தார். விசுவாசத்துக்கு கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. தொரபெலாரி ருடுதபௌரி ஸ்ரீ தொரபௌரி தொரபெலாரி ருடுதபௌரி ஸ்ரீ தொரபௌரியா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினால் உயிர்ப்பித்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எலியாவின் தேவன் எங்கே என்று எலிசா சமுத்திரத்தை அடித்தார். யோர்தானை அடித்தார். யோர்தான் பிளந்தது. எலியாவின் தேவன் எலிசாவோடு கூட இருந்தார். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி, உலகத்தின் வல்லமையோடு போராடும்படி, பிசாசை மிதிக்கும்படி, சிங்கத்தை மேற்கொள்ளும்படி, சத்துருவின் சகலங்களை மேற்கொண்டு ஜெயாலியாய் சீயோன் எருசலேமிலே காணப்படும்படியாக கர்த்தருனோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தருனோடு கூட இருக்கிறார். நீ சந்தேகப்பட வேண்டாம், நீ அவிசுவாசிக்க வேண்டாம், நீ அதேரியப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், மாம்சத்தை ஜெயித்தவர், சத்துருவின் சகலவலும் ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துரபருடுதரிபிருடுதரபௌரி ஸ்ரீ தொரபௌரியா. விசுவாசத்துக்கு கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா வல்லமைகளையும், நம்முடைய குடும்பத்தை ஆட்கொண்ட எல்லா வல்லமைகளையும், நம்முடைய பிள்ளைகள் ஆட்கொண்ட வல்லமைகளையும் கர்த்தர் சத்துரு சகல வல்லமையில் அகற்றி இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எப்போது நமக்கு ஜெயம் தந்திருக்கிறார். எப்போது நமக்கு ஜெயம் தந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. 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 தரபரடுதபௌரியா. விசுவாச ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரமையா. தோத்திரம் 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 தோத்திரம்
பேசின தாசனின் கர்த்தர் கரங்கள் எடுத்து பாவித்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத் இரவு நடக்கிற கூட்டத்திலையும் இரட்டிப்பான ஒரு வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு இந்த கூட்டத்திலே பங்கு பெற வேண்டும். இந்த வல்லமை நமக்கு போதாது, இரட்டிப்பான வல்லமை நம்மை ஆட்கொள்ளுமையானால் இந்த உலகத்தில் தைரியமாய் நடக்க முடியும். இந்த சமுத்திரத்தில் நடக்க முடியும். திரண்ட தண்ணீரில் மேல் நடக்க முடியும். நாம் அவரிடையில் போய் சேர முடியும். இயேசு எப்போது வந்தாலும், எக்காலம் எப்பொழுது துணித்தாலும், மரணம் நம்மை சந்தித்தாலும், மரணமான ஜீவனானாலும், கர்த்தரை வருகையானாலும் அவர் சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்த முடியும். கர்த்தருடைய சேரகாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத் தொடர்ந்து நடக்கிற எல்லா கூட்டங்களும் எங்க திருபாரம் நடக்கிற காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரையா தோத்திரம் 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 தோத் தூரமாயிருந்த சத்தத்தை கேட்கிறவங்க கர்த்தர் சந்திக்கிற காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 ஸ்தோத்திரம் சகல கனமையும் கர்த்தர் கொள்ற காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களுடைய அன்பின் தெய்வமே, இந்த அருமையான இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மனிதன் கெட்டு போகிறது உமக்கு விருப்பமில்லை ஆண்டவரே. மனுஷன் பாவத்தில் அழிவது உமக்கு விருப்பமில்லை ஆண்டவரே. மனுஷன் தேவனுடைய சாயலாயிருந்த மனுஷன் தன்னுடைய உபாய தந்திரங்களினால தன்னை கெடுத்து கொண்டபடினால ஆண்டவரே அவன் தேவனுக்கு தூரமாக போய்விட்டான். பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் காணப்பட்டதான மனிதனை விடுவிக்கும்படியாக எங்களுடைய ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னே கடந்து வந்த எங்களுடைய தெய்வம் இன்றைக்கும் ஆண்டவரே இந்த முதுகுளத்தூரை நேசித்து ஆண்டவரே இந்த அருமையான ஜனங்களையும் எங்களுடைய ஊழியக்காரர்களையும் நேசித்து எங்களுடைய ஆண்டவர் இறங்கி முதலாம் நாள் ஆண்டவரே அடிமைத்தனத்திற்குதான மனுஷன் ஆண்டவரே பல ஆவிகளினால கட்டப்பட்டதான மனுஷன் ஆண்டவரே அவனை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் தேவாலயத்தில் இறங்கி ஆண்டவரே அந்த அசுத்த ஆவிகளை வல்லமைகளையும் அதட்டி ஆண்டவரே அவனை விடுதலையாக்கி உண்மையான சத்தியத்திற்கும் உபதேசத்துக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அவன் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அப்போஸ்தல சபையிலே காணப்படும்படியாக அப்போஸ்தல சபையில் இருக்கிறவர்களை அக்கறைக்கு கடக்கும்படியாக அவனுடைய பிரயாணத்தில் போகும்போது எங்களுடைய ஆண்டவர் 2ஆம் நாள் ஆண்டவரே அவர்கள் போக முடியாதபடிக்கு ஆண்டவரே காற்றும் கடலும் ஆண்டவரே அவளை கொந்தளித்த போது எங்களுடைய ஆண்டவர் இறங்கி வந்து அவளை விடுவித்து ஆண்டவரே அவரை விடுவித்ததற்காக ஆண்டவரே அவருடைய சத்தியத்தில் நடப்பதற்காக எங்களுடைய ஆண்டவர் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பமிட்டதிலும் தரித்திருக்க எங்களுடைய ஆண்டவர் உதவி செய்தபடினால் நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே 3ஆம் நாள் மனுஷன் வியாதியா இருப்பது நல்லதில்லை ஆண்டவரே. பேதுடைய மாமியை சுகமாக்கிற தேவன் எங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய மத்தியில வந்து வியாதியும் பலவீனமும் பிசாசு பிரிவினைகள் ஆண்டவரே பலவிதமான கட்டுகளினால கட்டப்பட்டு மரணத்தோடு போராடுகிறதான ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நீர் கைவிடாதபடிக்கு அந்த ஜனங்களோடு நீ இடைப்பட்டிரே. உம்முடைய மகனோடு கத்தா பேசினீரே. சிங்காசனத்தில் இறங்கினீரே. இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்தீரே. அநேக ஜனங்களை விடுவிக்கும்படியாக எங்களுடைய ஆண்டவர் இறங்கி ஆண்டவரே நீர் உடைய மகனோடு நீர் பேசினீரதுக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. அந்த கெனேஸ்க்கு ஆண்டவரே கிங்கு ஆண்டவரே நீ கொடுத்ததான 3 வயதிலிருந்து ஆண்டவரே அவனை 16 வயது வரைக்கும் நீர் ஆண்டவரே அவனோடு பேசி அவரை உயிர்ப்பித்து ஆண்டவரே அவரை சுகத்தை கொடுத்து உம்முடைய ஊழியத்தை செய்தது போல இந்த நாட்களிலும் எங்களுடைய ஆண்டவருடைய கரம் குறுகி போகாதபடி எங்களுடைய ஆண்டவருடைய வல்லமை குறுகி போகாதபடி வந்த ஒவ்வொருவரையும் நீ சுகமாக்கினபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு விடுதலையாக்கினபடினால ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவன் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரே அவன்
பலமான ஆகாரங்களை புசிக்கும்படியாக அப்போஸ்தலருடைய சபையை நீ வெளிப்படுத்தினீரே. அப்போஸ்தலர் சபையில கர்த்தாவே வந்து அந்நியனை பட்டுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே அந்த அந்நியத்தை கர்த்தாவே ஆண்டவரே ஜனங்கள் பிடித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே பலமான ஆகாரங்களை சாப்பிட்டு ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கும் போது எங்களுடைய எலியாவோடு இருந்த தேவன், எலிசாவோடு இந்த தேவன் ஆண்டவரே அவர் கடந்து ஆண்டவரே பரலோகம் போனது போல நாங்களும் கர்த்தா பரலோகம் போவதற்காக உன்னுடைய உபதேசமும் சத்தியத்தையும் அறிந்து அந்த சத்தியத்தின்படி காணப்பட்டு அந்த உபதேசத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வருகையில நாங்கள் காணப்பட எங்களுடைய ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த கூட்டத்தை நடத்த உடைய மகனுக்கும் விசேஷமான கிருபை கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரும் வெறுமையா போகாதபடி ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை பெற்றுக்கொள்ள முடியாக ஒருவரும் கர்த்தாவே கெட்டு போகாதபடி எல்லோரும் உடைய ராஜ்யத்தில் காணப்படுவதற்கு இந்த வசனம் நாங்கள் கொஞ்ச நேரம் பேசினாலும் இந்த வசனம் கர்த்தாவே உடைய பிள்ளைகளோடு 1 30 60 100 கிரியை செய்து கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தப்படும்படினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பலவிதமான மலைகளும் போராட்டங்களும் வந்தாலும் எங்களுடைய தேவன் எல்லாவற்றையும் மாற்றி தடைகளை நீக்கி உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்த இந்த 3 நாட்களும் எங்களுடைய ஆண்டவருடைய கரம் கூடந்தபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நடக்கிற ஜெபங்கள், நாளைக்கு நடக்கிற ஆராதனைகள் எல்லா கூட்டத்தை நீரே பொறுப்படுத்தி இந்த தேசத்துக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்து நீர் வரும்போது இந்த ஒரு கூட்ட ஜனங்களை ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தும் ஆசீர்வதியும் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും പിതാവിന്റെ അൻപും പരിശുദ്ധാവിന്റെ ഐക്യവും നമ്മളെ എന്നോടും സകല പരിശുദ്ധവാന്കളോടും കർത്തർ വരുക മറ്റും ഇരുപ്പതാകും. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ.